நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் உயர்த்துண்ட தொகைமன் பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழார் அடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னாரும் மொழி அம்மடமர் திரு நனாபுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் நீள் நெடுங்கண்ணி அம்மையுடனவர் அருள்தரும் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மழமொழி வைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கண்ணங்களாலை வணங்கி உரையாசிரி சோக்கனையாவுடைய திருவடிகளை நேல் இணைந்து அடியனுடைய ஞானஸ்ரீ பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகளாலை வணங்கி எழுந்தலை இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொண்ட புராணத்திலே நம்முடைய நம்பிகள் தடுத்தாட்கொண்ட புராணத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய நம்பிகள் யாத்திரையாக இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அப்படி யாத்திரையாக சிதம்பரம் வழிபாடு செய்கிறதுக்காக போகிறார். சிதம்பரம் வழிபாடு செய்ய செல்லுகின்ற பொழுது போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு போகிறார். அப்படி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆலயம்தான் திரு அதிகை என்று சொல்லக்கூடிய வீரட்டானம். அந்த திருவதிகை வீரட்டானம் எப்படின்னா நம்முடைய அப்பர் சாமிகளை சமணத்திலிருந்து சைவத்திற்கு ஆட்கொண்ட பதி. அதனால் திலகவதி அம்மா அவருக்கு திருநீர் கொடுத்து அவரை ஆட்கொண்டது திருவதிகை வீரட்டானத்தில். அதனால் அந்த பதிக்கு உள்ளே போகாமல் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் வெளியிலிருந்து சித்தவடம் என்று சொல்லக்கூடிய சித்தவட மடத்தில் தங்குகிறார். இரவு இதான் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், உடையரசு உலகத்து முலவார கொடையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் பதியை மிதித்து அணையும் அதற்கு அஞ்சவன் என்ற அன்னகரில் புகுதாதே மடைவளர்தன் புறம்பனையில் சித்தவட மடம் புகுந்தார் என்று சொல்லி அப்பர் சாமிகள் உழவார பணி செய்ததுனால அந்த பதிக்குள்ளே காலால் போக மாட்டேன் என்று சொல்லி அருகில் இருக்கக்கூடிய சித்தவட மடத்தில் 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே தங்கிக்கிறார். உள்ளே போகிறதில்ல. அப்படி நம்பிகள் 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சித்தவட மடத்தில் தங்குகின்ற பொழுது இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, சுந்தரர் போக முடியல, வந்தால் கூட அந்த முழுமையார் பார்த்துட்டா கூட பார்த்துட்டோம் அப்படிங்கிறதோட அந்த ஒரு இது முடிஞ்சு போயிடும். ஆனால் பார்க்க முடியலன்னு வைங்களேன், பார்க்க முடியலையே அந்த ஏக்கம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப இதாக இருக்குது. அது மாதிரி சுந்தரர் அப்படியே திருவதிகை பெருமான் திருவடியவே நினச்சிட்டு இருக்கிறார். சாமியை பார்க்க முடியலையே திருவடியே நினச்சிட்டு இருக்கிறனால பெருமான் அங்கே வந்துடுறார். அவர் இருக்கிற இடத்துக்கு திருவதிகை பெருமான் வந்துடுறார். பெருமான் வந்து அவர் உறங்குகின்ற பொழுது அவர் தலை மேலே ஒரு திருவடியை வைக்கிறார். ஒரு வயதான ஒரு மறையவர் கோலத்தில், ஒரு பிராமணர் அந்தனர் கோலத்தில் வந்து சுந்தரருடைய தலைக்கு மேலே திருவடியை வைக்கிறார். சுந்தரன் கேட்குறாரு, நான் பெரியவர், இப்படி தலையை கொண்டு வந்து காலை கொண்டு வந்து தலை மேலே வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அருமறையோய் உன்னடி என் சென்னையில் வைத்தனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அதுக்கு சாமி சொல்கிறாரு, தம்பி கொஞ்சம் வயசாகி போச்சு, எனக்கு எந்த பக்கம் காலை வச்சு படுக்கிறதுன்னு திசை தெரியல, திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான என்று சொல்லி வயசாகி போனதுனால திசை எந்த பக்கம்னு தெரியல, அதனால் நான் வந்து இப்படி காலை வச்சுட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மீண்டும் என்ன செய்கிறார் சுந்தரர், வேறொரு பக்கம் தலை வச்சு படுக்கிறார். அப்பாலே தலை வைத்து துயிலமர்ந்தான் தமிழ்நாதன். அங்கே தான் தமிழ்நாதன் வருது, வந்திருக்கிறானே தமிழ்நாதன். அங்கே தமிழ்நாதன்கிறது பெரிய புராணத்தில் வேறு எங்கேயும் வராது, அந்த ஒரே இடத்துல தான் வரும். சுந்தருடைய பேர் தான் தமிழ்நாதன், ஞானசம்பந்தருடைய பேர் தமிழ் ஆகரர், அப்பர் சாமியோடைய பேர் தமிழ் ஆழியார். தமிழோடு சேர்த்தே 3 பேர்த்தையும் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், தமிழோடு சேர்த்தே சொல்கிறார் 3 பேர்த்தையும். ஞானசம்பந்த பெருமானுடைய பேர் தமிழ் ஆகரர், அருந்தமிழ் ஆகரர் சரிதை அவர் பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி புகழுற்றேன் என்று சொல்லி கடைசி பாட்டில் சொல்வார். அருந்தமிழ் ஆகரர் அவர் பேர். அதே மாதிரி அப்பர் சாமிகள் பேர் தமிழ் ஆழியார், கைலாயத்தில் சொல்கிறார். இப்படி 3 பேர்த்தையும் தமிழோடு சேர்த்து சொல்லுவார். இந்த இடத்துல தமிழ்நாதன் அவர் வந்து கொஞ்சம் தள்ளி சுந்தரர் வந்து தலையை வச்சு படுக்கிறார். சாமி விட்ட மாதிரி தெரியல, மீண்டும் வந்து அவர் தலை மேலே கால் வச்சே படுக்கிறார். மீண்டும் அவர் தலை மேலே கால் வைக்குது. கொஞ்சம் சுந்தரர் கோபம் வந்துடுது, என்னை பலகாலம் மிதித்தனே நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 1 தடவை 2 தடவை இல்லையா, பல முறை காலை வச்சாராம். இப்படி பல முறை காலை கொண்டு வந்து தலை மேலே வைக்கிறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது தான் சாமி சொல்கிறாரு. சாமி சுந்தரர் கேட்குறாரு, இன்னுமா தெரியல சுந்தரா, திருவடி தலை மேலே வச்சது நான் தான் என்று சொல்லி கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக்கு கறந்தான் அப்படின்னா.
இன்னுமா தெரியல உனக்கு, வந்தது யாருன்னு உனக்கு இன்னும் தெரியலையா என்று சொல்லி இறைவனே கேட்கின்ற பொழுது, சாமி வந்து தலை மேலேயே காலை வச்சு கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியலையே, இப்படி ஒரு பாவி இந்த உலகத்தில் இருக்கிறானா? எத்தனையோ ஜாதிகள் இந்த உலகத்தில் இருக்கு, ஆனால் பெருமான தெரியாத ஒரு ஜாதி இருக்குதுன்னா அது நான் தான் என்று சொல்லி தான் அங்கே வந்து தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறேன். அப்படியே திருவடியை தலை மேலே வச்சும் கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியலையேன்னு ரொம்ப இறங்கி இறங்கி பாடுறார். அப்படியெல்லாம் பாடி வழிபாடு செய்து அதற்கு பிறகு அங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நதியில் குளித்து கொண்டு அப்படியே அங்கிறது தென்திசையில் கங்கையினும் திருக்கடிலம் திளைத்தாடினர். அங்கே ஓடக்கூடிய நதிக்கு பேர் கடில நதிங்க. அந்த தென்திசையில் கங்கை என்று சொல்லக்கூடிய நதி திருக்கடிலம் என்று சொல்லி திருப்பதியை வழிபடலால் தென்திசையில் அப்படியே திருப்பதிக்குள்ளே போகலை, ஆனால் கங்கையில் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய பெருமானை மனதார வழிபாடு செய்து கொண்டு அப்படியே போகிறார். அங்கிருந்து இப்போ எங்கே போகிறார் அப்படின்னா, மாபலி சக்கரவர்த்தி வழிபாடு செய்த திருமானிக்குழின்னு ஒரு ஊர் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருமானிக்குழி. திருமானிக்குழியில் யார் வழிபாடு செஞ்சாங்கன்னா, திருமால் வழிபாடு செஞ்சது. திருமால் ஏங்க வந்து வழிபாடு செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சரிதம் இருக்குது. அதாவது இன்னைக்கு பேச வேண்டியது அருமையான நேரம். இன்னைக்கு திருவோணம் இல்லை பாருங்கள், அது நம்ம ஏற்பாடு பண்ணி எல்லாம் போன வாரம் வந்திருந்தால் வகுப்பு இது முடிஞ்சிருக்கும். திருவோணம் தான் அந்த நிகழ்வே. அதாவது மாபலி சக்கரவர்த்தி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாராம். இன்னைக்கு கேரளா மாநிலத்தில் மாபலி சக்கரவர்த்தி திருவருளால் கேரள மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு அரசர். அவர் ஆட்சியில் வந்து மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, கடவுளையே மறந்துட்டாங்க. அப்படி எந்த அளவுக்கு ஒரு ஆட்சி இருக்கும் பாருங்கள், கடவுளையே மறந்துட்டாங்களாம். இது இவர் தான் கடவுளே, இவர் தான் என்று சொல்லி மாபலி சக்கரவர்த்தி எல்லாரும் வணங்க ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லா தேவர்கள் எல்லாம் போய் பெருமாள்கிட்ட முறையிட்டாங்க. பெருமாள்கிட்ட போய் மக்கள் எல்லாம் எங்களை மறந்துட்டாங்க, மாபலி சக்கரவர்த்தியை தான் எல்லாரும் கடவுளாக கருதுகிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் திருமால் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு குள்ள மனிதராக வாமன அவதாரங்கிறது அதுதான். வாமன அவதாரம் 10 அவதாரம் இருக்கு இல்லைங்களா, வாமனன்னா குள்ளமானவன் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. வாமன அவதாரம் எடுத்து அவர்கிட்ட போய் ஒரு பிச்சைக்காரனாட்ட போகிறாரு. யாருக்கிட்ட? நம்முடைய மாபலி சக்கரவர்த்திகிட்ட. ஒரு யாசகம் கேட்குற மாதிரி போய், எனக்கு ஒரு 3 அடி மண் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 3 அடி மண் வேணுமா, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறார். அரசர் தானே, எடுத்துக்கோ அப்படின்றாரு. ஒரு கால் எடுத்து வைப்பார், இந்த உலகம் பூரா மண்ணுலகம் பூரா அளந்துட்டார். 2வது கால் எடுத்து வச்சார், இந்த விண்ணுலகமும் அவர் வசம் ஆயிடுச்சு. 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவர் என் தலைமையில் வை அப்படின்னார். யார்? மாபலி சக்கரவர்த்தி. தலைமையில் வச்சு மாபலி சக்கரவர்த்தியை வதம் பண்ணார் திருமால். அப்படி வதம் பண்ணி அவர் என்ன பண்ணார், அவருக்கு தோஷம் பிடிச்சிருச்சு. ஏன்னா மாபலி சக்கரவர்த்தி ஒரு பெரிய சிவனடியார், ஒரு அந்தனர். அவரை வதம் பண்ணதுனால பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. பிரம்மகத்தி தோஷம் அப்பா அம்மாவை கொண்டா பிடிக்கும், பசுமாட்டை கொண்டா பிடிக்கும், குருநாதருக்கு ஏதாவது செஞ்சால் பிடிக்கும். இப்படியெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில பெரிய வினைகள் இருக்குது. அந்த பிரம்மகத்தி பிடிச்சிருச்சு திருமாலுக்கு. அப்படி பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுனால அது தீங்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? சிவ பூஜை தான், வேறு வழியே கிடையாது. சிவபெருமானை தொட்டு பூஜை செய்வதை தவிர அது நீங்கிறதுக்கு வேறு எந்த ஒரு உபாயமும் கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, இந்த இடம் திருமானிக்குடி அப்படிங்கிற இடம், அங்கே போய் பெருமானை வழிபாடு செய்து தன்னுடைய தோஷத்தை போக்கிட்டார். அப்படி தோஷத்தை போக்கிட்டார் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் அந்த கோயிலுக்கு மட்டும் போனீங்கன்னா, இப்போ நம்ம கோயிலெல்லாம் கோயிலில் நட திறந்தாங்கன்னா மதியம் 2 மணி 1 மணி வரைக்கும் 12 வரைக்கும் திறந்துருக்கும். அங்கே அப்படி அல்ல, நட திறந்துருக்கும், ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, திருமால் எப்பொழுதும் அங்கே பூஜை பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் வழிபாட்டுக்கு போனால் மட்டும் அந்த திரையை நீக்கி சாமியை தரிசனம் காட்டுவாங்க. நீங்கள் போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்க யாராவது இருந்தாலும் போங்க. அங்கே போனால் நம்முடைய பாவங்கள் நீங்கள். ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம் கடில நதிக்கு அந்த பக்கம் இருக்குது. அந்த ஆறு தாண்டினா பாலம் இருக்குது, போகலாம். ஒரு சின்ன கோயில் தான், கிராமம்தான். அப்படி அந்த கோயில் வந்து திருமானிக்குழி உருவானது. அப்படி திருமால் பூஜை செஞ்சது. மாபலி சக்கரவர்த்தி எப்படி சக்கரவர்த்தி ஆனார் தெரியுமா? அதுக்கு ஒரு சரிதம் இருக்குது. திருமறைக்காடு என்று சொல்லி வேதாரண்யம். அந்த வேதாரண்யத்தில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு தீபம் வந்து அணையிற நேரம், எண்ணெயெல்லாம் தீர்ந்துருச்சு.
அணைய போதுன்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்படி ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அப்படி குறைஞ்சிட்டு வருகின்ற பொழுது இளவரசர் வந்துட்டார். வேற இங்கே வர சரி பேசுறியா? பேசு. சிவான்னு சொல்லு. சொல்லு நல்லா சொல்லு. சிவாய நம்ம சரி அப்புறம் சொல்லிக்கலாம். அப்படி அணையிற நேரத்தில் அந்த தீபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது எண்ணெய் இல்லாதனால. அந்த நேரத்தில் ஒரு எலி ஒன்று என்ன செய்யுது அப்படின்னா, அந்த எண்ணெய் இருக்குது, எண்ணெய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எலி போய் அந்த தீபத்து மேலே உட்காருது. எட்டி குதித்து அந்த தீபத்து மேலே போய் உட்காருது. அந்த தீபம் என்ன ஆகுது அப்படின்னு, இந்த எலி வந்து மூக்கு சுட்டுறது. மூக்கு சுட்டதுனால மூக்கை வச்சு இப்படி தேய்க்குது அந்த தீபத்தில். அந்த திரி வந்து கொஞ்சம் தூண்டிடுது. திரி வந்து முதல்ல திரி தூண்டினா கொஞ்சம் வெளிச்சம் பிரகாசமாக வரும்ல. அப்படி திரி தூண்டுற பொழுது சாமி என்ன சொன்னாராம், அணையிற தீபத்தை ஏற்றினவங்க அடுத்த பிறப்பத்தில் சக்கரவர்த்தியாக வரணும்னு பெருமான் வந்து ஒரு வரம் கொடுத்தாரு. பாருங்கள், சிவாலயத்தில் வந்து ஒரு விளக்கு போட்டோம்னா என்ன கிடைக்குங்கிறது பாருங்கள். அதனால விளக்கிட்டார் பேர் சொல்லி மெய்நெறி ஞானமாகும்னு அப்பர் சாமி சொன்னார். விளக்கு வச்சோன்னு வச்சுங்களேன், அது என்ன விளக்கு போடணும்னா நெய், முடிஞ்சால் நல்ல நெய் கிடைச்சா நெய்யில் போடலாம், இல்லைன்னா நல்லெண்ணெயில் தான் விளக்கு போடணுங்க. தீப எண்ணெய்ங்கிறதெல்லாம் போடக்கூடாதுங்க. தீப எண்ணெயெல்லாம் எண்ணெயே இல்லை, நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் இல்லைன்னா மெஷினாக ஏதோ ஒன்று. ஏன்னா ஒரு நல்லெண்ணெய் 400 ரூபாய்க்கு விற்கிற பொழுது 100 ரூபாய்க்கு எப்படி எண்ணெய் கொடுக்க முடியும்? அதனால் கொஞ்சமாக போட்டாலும் பரவாயில்லைங்க, ஒரு கொஞ்ச நேரம் விளக்கு எரிச்சாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த எண்ணெயில் விளக்கு போட்டோம்னா மெய்நெறி ஞானமாகுங்கிறார் அப்பர் சாமி. அப்படி சாமி வந்து அந்த வரம் கொடுக்குறார். இந்த தீபத்தை ஏற்றினவங்க யாராக இருந்தாலும் அடுத்த பிறப்பில் சக்கரவர்த்தியாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஏற்றினது வேறு யாரும் இல்லை, இருந்தது அந்த எலி தான் அடுத்த பிறப்பில் மாபலி சக்கரவர்த்தியாக வந்து அவதரிக்கும். மாபலி சக்கரவர்த்தியாக வந்து இந்த உலகத்தையெல்லாம் அரசாட்சி செய்து அவர் வந்து திருமாலால் அவர் பலியிடப்பட்டார் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் இருக்குது. அந்த கோயில் தான் இந்த இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற கோயிலுங்க. எண்பத்தி 89 90 அங்கனரை அடிபோற்றி அங்ககன்ற மற்றந்த பொங்கு நதி தென்கரை போய் போர்வழித்தோன் மாவலிதன் மங்கள வேள்வியில் பண்டு வாமனனாய் மண்ணிறந்த செங்கனவன் வழிபட்ட திருமானி குடியணைந்தார். செங்கனவன்னா யாரு? திருமால் இல்லைங்களா? திருமால் வழிபாடு செய்த திருமானி குடியணைந்தார் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் பெருமானை, அங்கு இருக்கக்கூடிய பெருமானை அடி வணங்கி அங்கு நின்றும் புறப்பட்டு அந்த திருநதியின் கெடில நதியின் தென்கரையில் வழியே போய் மாபலி சக்கரவர்த்தியினிடம் வாமன உருவத்துடன் சென்று 3 அடி மண் யாசித்து அவனை பாதளத்தழுத்திய விஷ்ணுமூர்த்தி பூசித்த தலமாக திருமானிக்குடி அணைந்தனர் என்று சொல்லி இப்போ திருமானிக்குடிக்கு வந்துட்டார். நம்பிகள் வந்து பதிகம் அங்கே பாடியிருப்பார், ஆனால் நமக்கு பதிகம் கிடைக்கல. திருமானிக்குடியை வழிபாடு செய்கிறார். சிதம்பரம் போகிற வழியில் இருக்கக்கூடியது. அங்கேருந்து போனால் இப்போ திருவதிகை, அப்புறம் பாதிரி புலியூர், இதெல்லாம் போகிற வழியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அப்படியே வழிபாடு செய்து கொண்டு போகிறார். இப்போ திருமால் வழிபாடு செய்த அந்த வாமனனாக வழிபாடு செய்த திருமானிக்குடி வழிபாடு செய்து கொண்டு போகிறார். அங்கனரை அடி போற்றினர் கெடில வடகரையின் நின்று வீரட்டானேஸ்வரை பூசித்து அவரை ஆவாகித்து சிவபூசை பண்ணிங்கிறார். சாமி இருக்கிற இடத்துலையே அவரை வந்து இவர் ஆவாகனப்படுத்தி பூசை செய்து அதற்கு பிறகு தன்னுடைய யாத்திரை அப்படியே போகிறார். ஆற்றங்கரையில் இருந்தபடியே பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். திருவதிகை பெருமான் எங்கிருந்து வழிபாடு செய்ய, அவர் தான் கோயிலுக்கு போகிறது இல்லையே. ஏன்னா அப்பர் சாமிகள் ஆட்கொண்டதுனால, அவர் கையால் உழவார பணி செய்ததுனால அங்கே போகிறதில்லை. அதனால் என்ன பண்ணாராம், அங்கேருந்து ஆற்றங்கரையில் இருந்தபடியே சாமியை பார்த்துருக்கிறார். அவருக்கு சாமி காட்சி கொடுத்துருக்கிறார். ராமேஸ்வரத்திலிருந்து நம்முடைய அருளாளர்கள் ஞானசம்பந்த பெருமானும்
அதே மாதிரி சுந்தரரும் எங்கே இருக்கிற கோயிலை வழிபாடு செஞ்சாங்க தெரியுங்களா? ஸ்ரீலங்காவில் இருக்கிற கோயிலை வழிபாடு செஞ்சாங்க, ஈழத்தில் இருக்கிற கோயிலை வழிபாடு செஞ்சாங்க. அங்கேயெல்லாம் போகலை. கேதீச்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த பதியை சுந்தரர் எங்கேருந்து வழிபாடு செஞ்சார் தெரியுங்களா? இங்கே ராமேஸ்வரத்திலிருந்து வழிபாடு செஞ்சார். அதே மாதிரி திருகோணமலையை ஞானசம்பந்த பெருமான் ராமேஸ்வரத்திலிருந்து வழிபாடு செய்தார். அப்பர் சாமிகள் காலத்திலிருந்து கைலாயத்து பெருமான வழிபாடு செய்தார். கைலைநாதனை எங்கிருந்து வழிபாடு செஞ்சார்? காலத்திலிருந்து வழிபாடு செய்தார். அப்போ இருக்கிற இடத்துலேருந்து அவங்களுக்கு சாமி காட்சி கொடுக்கும். கோயிலுக்கு போனாலும் அது என்ன காட்சியோ அது அப்படியே கிடைக்கும். கேதார்நாத் எங்கே இருக்குதுங்க? வடக்கு இருக்குது இல்லைங்களா? உத்தரப்பிரதேசத்தில் உத்தரகாண்டில் இருக்குது கேதார்நாத். பூமியின் கீழே இருந்து மேலே மறுபடியும் 20 கிலோமீட்டர் போகணும். அந்த கேதார்நாத்தெல்லாம் போகலை. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். தொண்டரஞ்சு களிறுமடைக்கு சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயிலால மான் கன்றுதுள்ள வரி கெண்டை வாய சுனை நீள மொட்டாளரும் கேதாரமே அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியுது. காலத்தில் இருந்துட்டு அவர் கண்ணுக்கு அங்கே என்னென்ன நடக்குதுன்னு தெரியுது. தொண்டரஞ்சு களிறுமடைக்கு சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட, இப்படி வண்டுகளெல்லாம் பறந்து கொண்டு இருக்குதான் சோலைகளில். மான் கன்றுகள்லாம் விளையாடிட்டு இருக்குதான். அப்புறம் கெண்டை மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடிட்டு இருக்குதான். அருவிகள் எல்லாம் நிறையா அங்கேருந்து. இதெல்லாம் நீங்கள் நடந்து போனால் தான் பார்க்க முடியும். அடியன் போயிருக்கிறேன், நடந்து போயிருக்கிறேன். ஹெலிகாப்டரில் போனால் அதெல்லாம் பார்க்க முடியாது. சுனை நீர் அப்படியே அந்த தண்ணி அவ்வளவு சுவையாக இருக்குங்க. 2 முறை ஹெலிகாப்டரில் போனால், ஒரு முறை நடந்து போகணுன்னு சொல்லி பெருமாட்ட விண்ணப்பம் வச்சு போன வருஷம் நினைக்கிறேன். ஐயா டாக்டர் தர்மலிங்க ஐயாவும் அடியனும் நடந்து போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த தண்ணி அவ்வளவு சுவையாக இருக்குது. அந்த மேலேருந்து வரக்கூடிய தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்குது. 13 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு நடந்து போகிறதுக்கு கீழே இருந்து. ரொம்ப கடினமான பாதை தான். ஆனால் அந்த பாடலில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அந்த கேதாரநாத் பெருமானை வழிபாடு செஞ்சு அவங்க அந்த பதிகத்தை தினசரி பாடிட்டு வந்தாங்கன்னா அடுத்த பிறப்பில் ராஜாவாக பிறப்பாங்களாம் அப்படின்னு யார் சொல்கிறா? ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறேன். வாய்ந்த சென்னல் விளைகளணி வைகும் வயற்காலியான் ஏய்ந்து நீர் போட்டு இமையோர் உரைகின்ற கேதாரத்தை ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ்கள் 10 மிசை வல்லவர் வேந்தராகி உலகாண்டு வீடுகதி பெறுவார் எனர். வேந்தராகி உலகாண்டு வீடுகதி ராஜாவான்ட்டு ஆனால் போதுமா? அதுக்கு மேலே இன்னொரு பதவி இருக்குது இல்லையா? வீடுகதி பெறணும் இல்லை. பெருமான் திருவடி தானே நமக்கு முக்கியம். ராஜாவாய் என்ன பிரயோஜனம்? அது இந்த உலகத்தோட இந்த பிறப்போடு போயிருமே. ஆனால் அதுக்கு மேலே வீடுகதி. வேந்தராகி உலகாண்டு வீடுகதி பெறுவார் எனர். அதே அங்கே அந்த பதிகத்தில் தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறாரு. வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பால்வோவது பிறவி கடல் பசிநோய் செய்த பரிதான் தாளாதரம் செய்மின் தடங் கண்ணான் மலரோனும் கீழ்மேலூர் நின்றான் திரு கேதாரம் என்கிற அந்த பாட்டை அங்கே தான் சொல்கிறார். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படிங்கிற அதில் அவர் கடைசி பாட்டில் சொல்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு? ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கு நான் அடியேன், அது மட்டுமல்ல யாரெல்லாம் சிவனடியார்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கு நான் அடியவன் அப்படிங்கிறார். அங்கே தான் நாவின் மிசை அரையனோடு தவஞான சம்பந்தன் யாவர் சிவனடியார்களுக்கு அடியேன் அடித்தொண்டன் அப்படின்னு யார்? சுந்தரர் பாடுறார், தம்பிரான் தோழர் பாடுறார். யாவர் சிவனடியார்களுக்கு அடியேன் அடித்தொண்டன் தேவன் திரு கேதாரத்தை ஊரன் உரை செய்த பாவின் தமிழ் வல்லார் பரலோகத்திருப்பார் என்று சொல்லி பரலோகம் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சுந்தரர் பாடுறார். ஏன்னா அங்கேருந்து பாடலை, எங்கேருந்து பாடினார் அவர்? இதே காலத்தில் இருந்து தான் பாடுறார் அவரும். அப்போ இப்போ சுந்தரர் அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய சாமியே அப்படி காட்சி கொடுத்துருக்கிறாருன்னா ஆற்றங்கரையில் இருந்துட்டு கோயிலுக்குள்ள இருக்கிற சாமி காட்சி கிடைக்காமையே இருந்திருக்கோம். அப்படியே பார்த்துருக்கிறார், அப்படியே பாடியிருக்கிறார். அதுதான் தென்திசை கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த இதில் இருந்து பாடி அதற்கு பிறகு அவர் இங்கே வரார். சிவபூசை பண்ணி திருவடி சூட்டமையால் அவ்வடிகளை போற்றினார். ஆதலின் அங்கனரை போற்றி என்னாது அடி போற்றி என்றார். சுந்தரருக்கு திருவடி தீட்சை கிடைச்சது திருவதிகளை தான். அப்பர் சாமிகளுக்கு திருவடி கிடைச்சது எங்க? நல்லூரில் கிடைச்சது இல்லைங்களா? திருநல்லூரில் தான் அப்பர் சாமிகளுக்கு திருவடி தீட்சை கிடைச்சது. தாம் நகருள் புகாதிருந்தும் மறுத்தும் வலிய திருவடி சூட்டிமையால் அவ்வடிகளை போற்றினார். ஆதலில் அங்கனரை போற்றி என்னாது அங்கனரை அடி போற்றி. ஏன்னா திருவடி சூட்டிய திருவடியை அவர் வணங்குறார். அதை அங்கனரை அடி போற்றி என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை நினைச்சு அப்படியே வழிபாடு செய்கிறார்.
தென்கரைவோ என்றமையாலும் திரு அதிகை கெடில நதியின் வடகரையில் உள்ளமையாலும் இங்கு போற்றியது வடகரையில் நின்று என்று சொல்றார். நம்பிகள் அதிகை நகரில் புகாமை துணிந்தார் ஆதலின் கரையில் நின்றே போற்றினார். நகரத்துக்குள்ளே போகிறதில்ல, அதனால் கரையில் நதிக்கரையிலிருந்தே வழிபாடு செய்கிறார். போர் வழித்தோல் மாவலி, மாவலி என்ற பெயரின் காரணம் காட்டியவாறு, மாவலி அப்படின்னா ரொம்ப வலிமை படைத்தவன் அர்த்தம். மாவலி சக்கரவர்த்தி, இன்னைக்கு அவருடைய நாள். இன்னைக்கு மாவலி சக்கரவர்த்தியை கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போவார். நம்ம மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு பார்ப்பார். அதனால தான் கேரள மாநிலத்தில் இன்றைக்கு திருவோணத்தில், ஆவணி திருவோணத்தில் எல்லா வீடுகள்லேயும் மாக்கோலம் போட்டு மலர்கோலம் எல்லாம் போட்டு மக்கள் எல்லாம் புத்தாடை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எல்லா மதத்துக்காரரும் கொண்டாடக்கூடிய விழா திருவோணம். கேரளாவில் பெரிய நோம்பு என்னென்னா திருவோணம் தான். இன்றைக்கி அப்படியே திருவனந்தபுரத்துல எல்லாம் இருந்தால் ரொம்ப ஜெகஜோதியாக இருக்குது. அது சரியாக இன்றைக்கி நம்ம சிந்திக்கிற மாதிரி வந்திருக்குது பாருங்களேன். மாவலி சக்கரவர்த்தியவே நம்ம சிந்திக்கிற மாதிரி வந்திருக்கு. அதுதான் நிறைமறை காட்டிலே ஒரு எலி திருக்கோயிலில் விளக்கிருந்த நெய்யை உண்ணப்புக்க போது மூக்கு சுற்றிட, அதனால் தாம் அறியாமலே திரியை தூண்டிவிட்டது. அந்த புண்ணியவசத்தால் சக்கரவர்த்தியின் ஆணையும் திறனும் பெற்ற மாவலியாய் பிறந்தது என்று சொல்லி புராணத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கு பேர் என்னன்னா அபுத்தி பூர்வ புண்ணியம்னு பேருங்க. 2 புண்ணியம் இருக்கு. புத்தி பூர்வ புண்ணியம், நம்ம தெரிஞ்சு புண்ணியம் பண்ணுறது. இப்போ சிவன் கோயிலில் போய் விளக்கு போட்டால் நல்லது, அதனால நமக்கு பலன் கிடைக்குன்னு தெரிஞ்சு பண்ணுறது. தெரிஞ்சு பண்ணுறதுக்கு பேர் புத்தி பூர்வ புண்ணியம். புத்தியை வச்சு பண்ணுறது, தெரியாமையே பண்ணுறது. இதெல்லாம் புண்ணியமெல்லாம் கிடைக்குன்னு தெரியாது. ஒரு சிவனடியார் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு சாப்பாடு போட்டால் நமக்கு ஒரு முக்தி கிடைக்குன்னு தெரியாமையே செய்கிறது. இது என்ன பண்ணுறது, பாவம் ஏதோ பசியோடு இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லி கொடுக்கறது. அது தெரியாத செய்கிறதுக்கு பேர் அபுத்தி பூர்வ புண்ணியம். ஆனால் தெரிஞ்சு செய்கிறதுக்கு பேர் புத்தி பூர்வ புண்ணியம். அபுத்தி பூர்வ புண்ணியத்துக்கும் பலன் கிடைக்கும். சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒருத்தன் சிவராத்திரி, மகா சிவராத்திரி அன்றைக்கு ஒரு புலி ஒன்று அவனை துரத்திட்டு அவன் மரத்து மேலே ஏறிக்குவான் இல்லைங்களா. மரத்து மேலே ஏறிட்டு கீழே இறங்கினா புலி கடிச்சிருன்னு சொல்லி வெடிய மேலேருந்து ஒரு வில்வத்தை பறித்து கீழே அந்த வில்லு மரத்துலேருந்து அதை பறித்து கீழே போட்டே இருப்பான். அப்படி கீழே போட்டே இருக்கிற பொழுது கீழே ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. கீழே சிவலிங்கம் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. புலிகிட்டிருந்து தப்பிக்கிறதுக்காக மேலே ஏறினவன் பறித்து போட்டே இருக்கிற கீழே பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்குது. அப்படி போட்டதுனால அவனுக்கு முக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருமான சிவராத்திரி அன்னைக்கு ஒரு பில்வத்தால் வழிபாடு செஞ்சால் எவ்வளோ பெரிய புண்ணியம். ஆமாம், அதனால தான் மகா சிவராத்திரியில் வழிபாடு செஞ்சால் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறது. மகா சிவராத்திரி அப்போ லிங்க புராண குறுந்தொகைன்னு ஒரு பதிகம் இருக்குது. அப்பர் சாமிகள் பாடியிருக்கிறார், திருவண்ணாமலை பதிகம். அந்த பதிகத்தை பாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்கனைந்து புரிந்தலர் இட்டலர், நக்கனைந்து நறுமலர் கொய்தலர், சொக்கனைந்த சுடரொளி வண்ணனை மிக்கு காணலுற்றாருங்கு இருவரே. 2 பேரும் ஏன் தேடி காண முடியலன்னு சொல்லி அதில் இந்த பதிகத்தில் வருது. திருமாலும் பிரம்மனும் அன்னப்பறவையாகவும் பன்றியாகவும் சென்று ஏன் பெருமான் திருமுடியை பார்க்க முடியல அப்படின்னா, அவங்க அன்போடு பெருமானுக்கு மலர் கொண்டு சாற்றலை, பெருமானை வழிபாடு செய்யலை என்று சொல்லி அதுக்கு காரணம் வருது. 11 பாட்டிலே சொல்கிறார், அப்பர் சாமிகள் பாடியிருக்கிறார். அதுக்கு பேர் லிங்க புராண குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதிகம் அந்த நேரத்தில் பாடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி வாமனனாய் மண்ணிறந்த என்று சொல்லி, அப்படி வாமனனாய் மண்ணிறந்த கிருஷ்ணமூர்த்தி வாமன உருவத்துடன் குற்றுறவுடைய பிரம்மச்சாரிய வேள்வியில் மாவலியனிடம் 3 அடி மண் யாசித்து பெற்று, 3 அடி மண் கேட்குறார். பின் வளர்ந்து கேட்குற வரைக்கும் தான் குள்ள மனிதனாக இருந்தார். கேட்ட உடனே அவர் விஸ்வரூபத்தை காட்டிட்டார். யார்? திருமால். அதற்கு பின் வளர்ந்து அவனை பாதளத்து அழுத்தினார் என்ற சரிதமும் அந்த புராணங்களில் காண்க. அடியலந்தான் தாய் அயதெல்லாம் என்று சொல்லி திருக்கிறார். அதாவது மாவலியின் வேள்வியில் திருமால் வாமனனாக இருந்தது மண் கேட்டது என்று சொல்றார். அது கண்ணார் கோயில் தேவாரத்தில் சொல்றாரு, மறுமானுருவாய் மற்றினையின்றி வானோரை செருமா வழிபால் சென்று உலகெல்லாம் அளவிட்ட குருமானுருவன் தன் குறியா கொண்டாடும் கருமாகண்டன் என்று சொல்லி கண்ணார் கோயில் தேவாரத்தில் அப்பர் சாமிகள் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் பாடியிருக்கிறார். செங்கணவன் வழிபட்ட திருமானிக்குழி. செங்கணவன்னா சிவந்த கண்ணையுடைய திருமால் அப்பழி நீங்கும் பொருட்டு. ஏன்னா மாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்த அந்த பழி நீங்கும் பொருட்டாக திருமானிக்குழி என்ற தலத்தை
திருமானை குழி என்ற தலைப்பேரின் காரணம் உன் வரலாறும் குறிப்பிட்ட அழகனை நோக்கு என்று சொல்லி. மானினா பிரம்மச்சாரிங்க, குழினா தலம். பிரம்மச்சாரி யார்? நம்முடைய வாமனனாக பிரம்மச்சாரியாக வந்து பெருமான் வந்தாங்க, வழிபாடு செய்கிறார் என்று சொல்லி வாமனனாகிய பிரம்மச்சாரி பூசித்த தலம் என்று சொல்லி சொல்றாருங்க. உத்தம குணங்களுடையானும் சிவபக்தனுமான மாவலியை யாதொரு குற்றமும் இன்றியே தேவர்கள் வேண்டுதலுக்காக வஞ்சித்து அளித்தமையால் உலதாகும் பலியை போக்கிக் கொள்ள திருமால் இறைவனை வழிபட்டார் என்பது சிவபுராணங்களில் கண்டது. குற்றுருவத்தோடு விளைத்த கேட்டினை சீர்படுத்திக் கொள்ள உருவத்தோடே பூசித்தவள். அதாவது குள்ள உருவத்தோடு தானே வந்தார் திருமால், அதனால அங்கே பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுதும் குள்ள உருவத்தோடவே வழிபாடு செய்தார். அதனால தான் மானிக்குழி, மானினா பிரம்மச்சரி, வேற ஒன்றும் இல்லை. குற்றுருவத்தோடு வந்து பெருமானை வழிபாடு செய்தது. நித்த நியம தொழிலனாகி நெடுமால் குரலனாகி மிகவும் சித்தமது ஒருக்கி வழிபாடு செய்ய நின்ற சிவலோகன் இடமாம் என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையார் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றாருங்க. நித்தம் நியம தொழிலனாகி நெடுமால் குரலனாகி, நெடுமால் நீண்ட நெடுமால் வந்து குள்ள உருவமாகி மிகவும் சித்தமது ஒருக்கி அப்படியே மனசை எல்லாம் ஒருமுகப்படுத்தி வழிபாடு செய்ய நின்ற சிவலோகன் இடமாம் என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையார் தன்னுடைய தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு குழி என்பது தங்கும் இடம், தலம் என்ற பொருளில் வந்தது. அதை பெரும் பாலி என்பதில் பாலி என்பது போல இத்தலத்துக்கு நம்பிகள் அருளிய திருப்பதிகள் கிடைக்கலைங்க. பாடியிருப்பார் கண்டிப்பா, ஆனால் கிடைக்கல. தல விசேடம் திருமானிக்குழி நடுநாட்டு தலங்களில் 17வது தலமாக வைத்து போற்றப்படுவது. பாதிரிக்குடியூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. கருட நதியின் தென்கரையில் உள்ளது. நம்பிகள் திரு அதிகையிலிருந்து சென்று இதனை அடைந்த வழி வேறு என்று சொல்லி. சாமியினுடைய பெயர் வந்து மாணிக்க வரதர், உமையம்மனுடைய திருப்பெயர் மாணிக்க வள்ளி என்று சொல்லி அங்கிருந்து வழிபாடு செய்து கொண்டு இப்போ சிதம்பரம் போகிறார். சிதம்பரம் போகிற பொழுது திருத்திணை நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிய வழிபாடு செய்கிறாருங்க. திருத்திணை நகர்னு பேர் அந்த ஊருக்கு. அது பெயர் வந்தது ஒரு பெயர் காரணம் இருக்குது, பின்னாடி பார்த்துக்கலாம். அதாவது பரம்பொருளை பணிந்துதான் பரவி போய் பணிந்தவர்க்கு வரம் தருவான் திணை நகரை வணங்கினர்வன் தமிழ் வாடி நரம்புடையால் ஒளிமுளவின் நாத ஒலி வேத ஒலி அறம்பயதம் கீத ஒலி அறாத்தில்லை மருங்கனைந்தார். அப்படியே சிதம்பரம் போய் சேர்ந்தார். திருத்திணை நகர் வழிபாடு செய்து கொண்டு சிதம்பரம்னா கோயிலுக்குள் ஒன்றும் போகலை, அந்த எல்லைக்கு போயிருக்கிறார். சிதம்பரத்தினுடைய எல்லைக்கு போயிருக்கிறார். பரம்பொருளை பணிந்துனார். அங்கு முழுமுதற் பொருளாகிய சிவபெருமானை பணிந்து அவர் பாதங்களை வந்தித்து கொண்டு போய் அவருடைய திருவடிகளை வணங்கி கொண்டு தம்மை வணங்கியவர்களுக்கு வேண்டும் வரங்களை தருபவராகிய அந்த இறைவன் எழுந்தருளிய திணை நகரை வணங்கி திருப்பதிகம் பாடிய பின்னர் திருத்திணை நகரில் ஒரு பதிகம் பாடுறார். அருமையான திருப்பதிகம் திருத்திணை நகரில் பாடுறாருங்க. தக்கேசி பண்ணில் பாடுறார். அதாவது தக்கேசி பண்ணு அப்படிங்கிறது சுந்தரமூர்த்தி சாமிகள் மட்டுமே பாடிய ஒரு பண்ணுங்க. தக்கேசி பண்ணு எப்படி அப்பர் சாமிகள் பாடியது, தாண்டகம் அப்பர் சாமிகள் மட்டுமே பாடியது, வேற யாரும் பாடல். அதனால் அவருக்கு பேர் வந்து தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிகமாக தக்கேசி பாடினது வந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சில பதிகங்கள் பாடியிருக்கிறார் நினைக்கிறேன். ஆனால் இவர் தான் சுந்தரர் தான் அதிகமாக தக்கேசி பாடியது. 15 திருப்பதிகளுக்கு மேலே பாடியிருக்கிறார். பரம்பொருளை பணிந்துனர் தாழ் பரவி சிவபெருமானை பரவியது. அவர் சீபாதங்களை அப்பாதங்களே தமது முடிமேல் நின்று சிவதைக்கே செய்த அருணைமையால் அந்நன்றியின் பொருட்டு பரவினார். ஏன்னா பெருமான் இப்போ வந்து அவருக்கு திருவடி கொடுத்தாச்சு, திருவதிகளை திருவடியே கொடுத்தாச்சு. அப்படி அந்த நன்றியின் பொருட்டு பரவினார். திருவடியாவன ஞானசக்தி கிரியாசக்தி. பெருமானுடைய 2 திருவடி என்னன்னா ஞானசக்தி கிரியாசக்தி என்று சொல்லுவதுதான். இவை திருவடியா உபசரிக்க பெறும் என்று சொல்லி திருமந்திரத்தில் திருவடியை பற்றி இருக்கு. திருவடியே சிவமாவது தேரில், திருவடியே சிவலோகம் சிந்திக்கில், திருவடியே செல்கதியது செப்பில், திருவடியே தஞ்சம் உள் தெளிவோர்க்கு என்று சொல்லி முதல் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பணிந்தவர்க்கு வரம் தருவான் அப்படின்னு நீடுவதாக கருதி உழன்று தெரியும் மானுடையாக்கை அழியத்தக்கது. இதனை பொருளென்று கருதாது சென்றடைந்தால் திருத்தணை நகருடைய நின்ற சிவக்கொழுந்து அழியா வரத்தை தருவார் என்று சொல்லி பெருமான் வந்து தன்னை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அருள் செய்வார்கள். வழிபாடு செய்யாதவர்களுக்கு ஒன்றும் பெரிய எதுவும் தீமையெல்லாம் செய்ய மாட்டார். என்ன செய்வார்? பிறப்பை கொடுப்பார். மீண்டும் அடுத்த பிறப்பில் வந்து அவங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். அதான் நம்முடைய
நலமில நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் திருவருட்பயனில் வருது. சைவ சித்தாந்தத்தில் திருவருட்பயனில் வருதுங்க. உமாதி சிவாச்சாரியர் சொல்கிறார் நலமிலன் நன்னாருக்கு அப்படின்னார். அப்படின்னா தன்னை வழிபாடு செய்யாதவர்களுக்கு பெருமான் நல்லது செய்ய மாட்டார். நல்லது செய்ய மாட்டார்னு என்ன நல்லது? திருவடி கிடைக்காது, மற்றபடி தீமையெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார். நலமில நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன். சரி, ஒருத்தருக்கு நல்லது செய்கிறாரு, ஒருத்தருக்கு நல்லது செய்யறது இல்லை அப்படின்னா அது அவர் மேலே ஏதாவது தவறு இருக்குதா அப்படின்னா சொல்லிட்டார் சலமிலன் அப்படின்னார். சலமிலன்னா குற்றம் இல்லாதவர். அவருடைய பேர் என்ன? சங்கரன். சங்கரன் என்ன தெரியுங்களா? சங்கரனுடைய சொல்லுக்கு பொருள் என்னென்னா சுகத்தை செய்பவன் அர்த்தங்க. தீமையை செய்யவே மாட்டார் பெருமான் எப்பொழுதும். நீங்கள் கோயிலுக்கே வரல, ஒரு வருஷம் நான் கோயிலுக்கே வரமாட்டேன்னு போனாலும் தீமையெல்லாம் செய்யவே மாட்டேன். அவருக்கு பேரே சங்கரனுங்க. சங்கரன்னா நல்லதை மட்டும்தான் செய்வார். இப்போ நீங்கள் முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் போகாத விட்டால் ஏதாவது ஆகி போயிடும் அப்படியெல்லாம் இங்கே பயந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்வினை இருந்தால் நீங்கள் அண்டமுடையர்கிட்ட வருவீங்க, உங்களுக்கு நல்வினை இல்லைன்னா வரமாட்டீங்க, அவ்வளோதான். வராதனால் அவர் ஏதாவது கண்ணை குத்தி போடுவாரா, ஏதாவது பண்ணி போடுவாரா, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார். நீங்கள் வந்து உங்களுடைய அதுக்கு என்ன ஒரு உதாரணம் உலகில் சொல்லணும்னா, ரொம்ப பசியோடு ஒருத்தன் போயிட்டுருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தர் ரொம்ப பசியோடு போகிறான், ஒரு அன்னதான கூடத்தில் அன்னதானம் நடந்துகிட்ருக்குது, போய் சாப்பிடாது இவனுடைய குற்றம் தானே ஒழிய, இவன் பசியை தீக்கணும்னு என்ன செய்யணும்? இவன் தான் போய் சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி நல்லா தாகத்தோடு ஒருத்தன் நல்லா வெயிலில் போயிட்டுருக்கிறான்னா, ஒரு தண்ணீர் பந்தல் இருக்குது, தண்ணீர் பந்தல்காரர் என்ன பண்ணுவான்? தண்ணீர் பந்தல் இவனை தேடியே வரும், இவன் தான் தேடி போய் தண்ணியை குடித்து தாகத்தை தீர்த்துக்கணும். நம்மளுடைய வினைகளை நீக்கி கொள்வதற்கு நம்ம தான் பெருமான்கிட்ட வந்து அவங்ககிட்ட தான் சொல்லணும். வேறு யார்கிட்ட நம்ம சொல்ல முடியும்? சாமிகிட்ட சொல்லி நம்ம நீக்கிக்கலாம். சொல்லவே கூட தேவையில்லை, வந்தால் போதும் அவரே பார்த்துக்குவார். அதனால் அதான் நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன் அப்படின்னார். சலமிலன் பேர் சங்கரன் என்று சொல்லி திருவருட்பயன் நமக்கு சொல்லுது. அதனால் திருத்தணி நகர் பெருமான் என்ன செய்வானா? தன்னிடத்திலே வரக்கூடியவர்களுக்கு நல்லது செய்வார். அதே மாதிரி தான் சிதம்பரமும். பிறப்பு நீங்கிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம சிதம்பரம் போய் ஒரு முறையாவது கூத்த பெருமான வழிபாடு செய்யணும். ஒரு தடவையாவது வழிபாடு செஞ்சால் போதும். வேறு ரொம்ப நீங்கள் மாதத்தில் 3 தடவையெல்லாம் போகணுன்றது இல்லை. ஆமாம், அப்படி தான் சொல்லுது நமக்கு பெரிய புராணமே, அப்படி தான் நமக்கு சொல்லுது. 2வது பாட்டை பாருங்கள். பெரிய புராணத்தின் முதல் பாட்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இல்லைங்களா? 2வது பாட்டு பார்த்துக்கோங்க. போனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானிடம் செய் வரதர் போற்றால் தொலை அப்படின்னார். அப்படின்னா முதல் 2 வரியை கடைசியாக வச்சுக்கணும், கடைசி 2 வரியை முதல்ல கொண்டு வந்துக்கணும். தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானிடம் செய் வரதர் போற்றால் தொலை என்னாகுமா? ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாரும் அப்படின்னு அப்படி வச்சுக்கணும். முதல் 2 வரியை பின்னாடியும், பின்னாடி 2 வரியை முதல்ல வச்சுக்கணும். தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் போற்றால் தொழ ஊனடைந்த உடம்பின் பிறவி தானடைந்த உறுதியை சாரும் அப்படிங்க. ஆமாம், நம்ம போய் ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டோம்னா போதுங்க. அதாவது தரிசிக்க முக்தி அப்படின்னு சொல்கிறது சிதம்பரம். ஆமாம், சிதம்பரம் தான் தரிசிக்க முக்தி. ஒரு தடவை வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டால் போதுங்க. அதாவது பிறந்தால் முக்தி திருவாரூர், இறந்தால் முக்தி காசி. இறக்கிறதும் பிறக்கிறதும் நம்ம கையில் கிடையாது. நம்ம இங்கே தான் பிறப்புன்னு அடம் பிடிக்க முடியுமா? இல்லை காசியில் தான் நாம் போய் இறப்போம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க முடியும்? போகிற வழியிலே தூக்கி எறிஞ்சிட்டு போனாலும் போயிடுவாங்க. அதனால் அப்படியெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது, சிதம்பரத்தை போய் வழிபாடு செய்யலாம். அதனால தான் புலவர் கீரன் சொல்வார், ஒருத்தரை பார்த்து நீங்கள் சிதம்பரம் போயிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோன்னு வைங்களேன். போனவங்க என்ன சொல்லுவாங்க? போயிருக்கிறேங்க ஐயா, போய் வழிபாடு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போகாதவங்க நான் போனது இல்லைங்க, அதுலேயே வந்துருதான் நான் போன தில்லை அப்படின்னு. போனதில்லைங்கிறத பிரித்தோம்னா நான் போன தில்லை, அப்போ தில்லை போகாதவங்க யாரும் இல்லை. அதனால் தில்லை வழிபாடு செய்ய தரிசிக்க முக்தி என்று சொல்லுவது தில்லையம். யாராவது போகாமல் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சிதம்பரம் போய் வழிபாடு செஞ்சால் போதும், நம்மளுடைய வினைகள் நீங்கும். அங்கே சிதம்பரத்துக்கு உள்ளே போக வேண்டாம், அந்த வீதியை வழிபாடு செஞ்சாவே போதுங்கிறார் அப்பர் சாமிகளுடைய சரீரத்தில். அப்பர் சாமிகள் அந்த வீதி எப்படி வந்தார், கடந்து வந்தார் அப்படின்னா அப்படியே தன்னுடைய திருமேனையை புரண்டு புரண்டு வந்தாராம். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலங்கொண்டு போந்தார் அப்படின்னார். பொய்ப்பிறவி
பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலங்கொண்டு போந்தார் அப்படின்னார். அப்படி புரண்டு போனாராம். அங்கிருந்து வெளியில் வருகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் சொல்கிறார் நமக்கு, பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதினார். கோயிலுக்குள்ளே போக முடியல, கோயில் நடை அடைச்சிட்டாங்க, பரவாயில்ல அந்த வீதியை வணங்கிட்டு வந்தால் போகும், இந்த வீதியில் தானே தேர் போகும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி தேர் மேலே கூத்த பெருமான் இருக்கிற மாதிரி, சிவகாம சுந்தரி கூட நிற்கிற மாதிரி, அடியாரெல்லாம் அப்படி வழிபாடு செய்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சாவே போதும், நமக்கு அந்த போய் வழிபாடு செய்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அந்த திருத்தணி நகர் வழிபாடு செய்து கொண்டு இப்போ வரப்போகிறார். பரம்பொருளை பணிந்து தாழ் பணிந்து திணை நிகரை வணங்கினர் வன்தமிழ் பாடி அப்படின்னாருங்க. தலத்தை கண்ட போதே இதனுள் சென்றடைய அடையில் பிறவி ஒளியும் என்று பதிகம் பாடினார். இத்தலத்தின் புறத்தை நின்று தலத்தை பாடியதால் நகரை வணங்கி தமிழ் பாடினர். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த கோயிலை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டார் சுந்தரர். தனது மனத்தை திரட்டுவது போல் உட்கொண்டு உலகினருக்கு வழிகாட்டும் வன்மையுடைய, அதனால் வன் தமிழ் என்று சொல்லி சொன்னார். யாழ் ஒளி, முல ஒலி, வேத ஒலி, கீத ஒலி என்று சொல்லி இப்படி யாழ் இன்னிசை யாழ் வீணையர். அங்கே சிதம்பரத்தில் இதெல்லாம் நடக்குது. இவர் உள்ள சிதம்பரத்துக்குள்ளே போகிற பொழுது அப்படியே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால், சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்று சொல்லி நமக்கு திருப்பதி பள்ளியடிச்சியில் வருது பாருங்க. அந்த காட்சியெல்லாம் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா சிதம்பரத்துலேயும் அதெல்லாம் இருக்குது. சிதம்பரத்துலேயும் அதே மாதிரி அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒரு பக்கம் நின்றுட்டு வேதம் சொல்கிறாங்க, திருமுறைகள் சொல்கிறாங்க, அழுகிறாங்க, துவல்கிறாங்க. இதெல்லாம் சிதம்பரத்துலேயும் இருக்குது. அதெல்லாம் சுந்தரர் போகிற பொழுது பார்த்துட்டு போகிறாராம். சொல்கிறார், இறைவனது அருள் நடத்திற்கேற்ப இது முழக்க பெறுதலின் இகுதும் செம்பொருள் பொருந்தலின் அதனோடு சேர்த்து ஒளி என பெற்றது. ஐந்தொழில் அருள் நடனத்திலே சிறுட்டி தொழிலுக்காக இறைவன் எழுப்பும் பொருள் கொடுத்த வீணை ஒளியும், அவனிடத்திலிருந்து உண்டாகும் நாதமும், அவன் சொன்ன நாத உருவமாகிய வேதமும், அது நோக்கி தேவர்கள் நிறைதலின் அரம்பையர் கீதமும் என்றும் இடையறாமல் நிகழும் தில்லை. தில்லையில் அப்படி என்னென்னலாம் வேதம் அழிந்த ஒலி, விளைவினொலி வீணையொலி, கீதம் அழிந்து உடனே கிடற என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பிரம்மபுர தேவாரத்தில் சொல்லுவது போல அங்கே எல்லாம் சொலவல வேதம், சொலவல கீதம். அங்கே அர்ச்சகர்கள் எல்லாம் அந்த வேதம் பாடுவாங்க இல்லைங்களா, அடியார்களெல்லாம் கீதம் பாடுவாங்க, திருமுறைகள் பாடுவாங்க. ரெண்டும் அங்கே இருக்கு. திருத்தணை நகர் அருமையான ஒரு பதிகம் பாடுறார். நல்லா அற்புதமான தக்கேசி பண்ணில் பாடிய திருப்பதிகம். சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே. இப்போ கோயிலுக்குள்ள ஒன்றும் வரல, அப்படி கொஞ்சம் தூரம் வந்துட்டுருக்கிறாரு. அப்போவே மனசை முதல்ல போக சொல்கிறார். ஏன்னா கோயிலுக்குள்ளே வருவதற்கு முன்பாகவே நம்ம மனசு கொஞ்சம் செம்மையாக இருந்தால் தான் உள்ளே வந்து பெருமானை நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது. மனசு அலை வாழ்ந்துட்டு இருந்துன்னு வச்சுங்களேன், சாமி முன்னாடியே நின்னாலும் நம்ம கவனமெல்லாம் வேறு பக்கம் இருக்குது. அதனால் முதல்ல மனசை திரட்டுறார், மனசை தேட்டுறார். அதுதான் இந்த பாட்டு. நீரு தாங்கிய திருநுதலானை நெற்றி கண்ணனை நிறைவிளை மடந்தை ஊரு தாங்கிய கொள்கையினானை குற்றம் இல்லையை கற்றையும் சடை மேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவராலுகரும் சேரு தாங்கிய திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே. அப்படி சிவக்கொழுந்துனே பாடுறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெருமான் நமக்கு என்ன பண்ணுவார், நம்மளுடைய பிறப்பை நீக்கி நமக்கு திருவடி கொடுப்பார். அப்படிப்பட்ட பெருமானை சென்று சேர வேண்டும் என்று சொல்லி அந்த மனதை திரட்டி பாடுறார் இந்த பதிகத்தில். அந்த மனசை பார்த்து சொல்கிறார். திருத்திணை நகருள் கொழுந்தினை சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே என்று சொல்லி மனதை பாடுறார். அதே மாதிரி நீடு பொக்கையில் பிறவியை பழித்து நீங்கலாம் என்று மனத்தினை திரட்டி சேடுலாம்பொழில் திருத்திணை நகரில் சிவக்கொழுந்தினை திருவடி இணைதால் நாடலாம் புகழ் நாவலூராலை நம்பி வன்தொண்டன் ஊரன் உரைத்த பாடலாம் தமிழ் பத்துமை வல்லார் முக்தியாவது பரகதி பயனர். இந்த பதிகத்தினுடைய பயன் என்ன? கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. பணிந்தவர்க்கு வரந்தருவான் என்று சொல்லி சொல்கிறார். யாரெல்லாம் அங்கே திருத்தணை நகர் வழிபாடு செய்கின்றார்களோ அவங்களுக்கு வரம் கிடைக்கும். அடியேன சென்ற முறை போன பொழுது
நேரம் இல்லை, அதனால் பார்க்க முடியல. அது கண்டிப்பாக திருத்தணி நகர் எல்லோரும் சிதம்பரம் போகிறோம், ஆனால் திருத்தணி நகர் நம்ம போகிறதில்ல இல்லைங்களா? இதெல்லாம் போகணும். அதாவது நம்ம நேராக இப்படி விருதாச்சலம் வழியாக அப்படி போயிட்டு வந்துடுறோம். இது இப்படி திருத்தணி நகர் வழியாக போனால் தான், இந்த திருவதிகை வழியாக போனால் தான் இந்த தலமெல்லாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்க வேண்டிய தலங்கள். திருத்தணி நகரில் சிவக்கொழுந்தினை சென்றடை மரணே, இதுதான் பதிகத்தினுடைய மகிடம். ஒவ்வொரு பாடல்லையும் வரக்கூடியது. சிவக்கொழுந்துனா தலத்துக்கு சுவாமியினுடைய பெயர், சிவக்கொழுந்து ஈசர் என்று சொல்லி. அம்மா பேர் ஒப்பிலாமுலை அம்மை என்று சொல்லி சொல்கிறார். தன்னிலாசரு சித்தம் முன்றி தவம் முயன்று தவத்துக்கு அடிப்படை மாசிலா மனம் என்று சொல்லி சொல்கிறார். குற்றமில்லாத மனம்தான் தவத்துக்கு அடிப்படை என்று சொல்லி சொல்கிறார். மனத்துக்கண் மாசிலனாக அனைத்தன் ஆகுல நீரவரன் வள்ளுவ பெருமான் சொல்வது போல அகப்புற சமய சைவர் தேவடம் என்று சொல்லி, இது தக்கேசி பண்ணில் அமைந்த நம்பிக்கை முதல் திருப்பதிகம். இதுதான் முதல் தக்கேசி பண்ணில் பாடக்கூடிய முதல் திருப்பதிகம் இதுதான். இன்னும் நிறைய 10-16 பதிகத்துக்கு மேலே தக்கேசிலேயே பாடுவார். தக்கேசி ரொம்ப அருமையான பண்ணுங்க. இப்பதிகை யாப்பு அமைதியிலும் இசை அமைதியிலும் ஆசிரியர் சேக்கிழார் சாமிகள் மிகவும் ஈடுபட்டு அனுபவத்தின் அடையாளமாக இதுவரை சொல்லி வந்தை மாற்றி தில்லை யாத்திரை செல்ல தொடங்கும் அந்த பாட்டை இதன் யாப்பின் இசையில் அமைத்து பாடியிருத்தல் காணத்தக்கது. இதிலிருந்து சேக்கிழார் பெருமானும் தன்னுடைய பாடல் யாப்பை மாற்றி பாடுறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருத்தணி நகர்னு பெயர் வந்ததுக்கு என்ன காரணம்னா, ஒரு காரண பெயர். நடுநாட்டில் இருக்கக்கூடிய 5வது தலம். ஒரு பள்ளச்சாதியில் அவதரித்த பெரியார் அப்படின்னு ஒருத்தருங்க. அவர் இந்த வயல்ல எல்லாம் தண்ணி பாய்ச்சக்கூடிய அந்த பன்னாடின்னு சொல்கிறோங்களே நம்ம பக்கம், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் ஒரு பெரிய சிவனடியார். அவர் திணைப்புணம் உழுது கொண்டு இருக்கும்போது திணையை விதைக்கிறதுக்காக காட்டை உழுதுட்டுருக்கிறார். அப்படி காட்டை உழுதுட்டுருக்கிற பொழுது பெருமான் அங்கே என்ன செய்கிறாருன்னா, ஒரு அடியவர் கோலத்தில் எனக்கு சாப்பாடு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெரியான்கிட்ட சாமியே உணவு கேட்குறாரு. அப்படி உணவு கேட்கிற பொழுது அவன் ஊருக்கு போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி, ஏன்னா காடு ஒரு பக்கம் இருக்குது, வீடு ஒரு பக்கம் இருக்குது இல்லையா, அதனால் வீட்டுக்கு போய் உணவு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அப்படி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வருகின்ற பொழுது அப்போ தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான் தினை விதைக்கிறதுக்கு. அவன் திரும்பி வந்த பொழுது பார்த்தா எல்லாம் விதைச்சி தினையெல்லாம் வளர்ந்து தினையெல்லாம் அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு முதிர்ந்து பயிராயிருச்சான். அப்படின்னா பார்த்தவன் ரொம்ப அதிசயப்பட்டு வந்தது பெருமான் அப்படிங்கிறது அப்போ தான் அவனுக்கு தெரியும். அந்த பெரியான் என்று சொல்லக்கூடிய அந்த அடியாருக்கு அப்போ தான் தெரியுது. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் திருத்திணை நகர் அப்படின்னு பெயர் வந்தது. காரணம் அதுதான். ஆமாம், அப்படியெல்லாம் எப்படிங்க அவன் போயிட்டு வர்றதுக்குள்ளே எப்படி தினையை விதைச்சி செடியாகி அப்படியெல்லாம் முற்றி கதிர் அறுவடைக்கு வருமானா, அதுதான் பெருமானுடைய திருவருள். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ என்று சொல்லி நமக்கு நகர சிறப்பில் சொல்கிறார். சாமி பார்த்து நினச்சாருன்னா என்ன வேணாலும் நடக்கும். இருக்கிறது இல்லாமல் செய்வார், இல்லாததை இருக்கிறதாவும் செய்வார். அதனால தான் அது பேர் திருநகர் என்று சொல்லி பெயர் வந்தது. சாமிக்கு பேர் திரு நந்தீசர் என்றும் அம்மையாருக்கு இளங்கொம்மன்னாள் என்றும் பெயர். மரம் கொன்றை மரம் அங்கே தலவிருச்சமாக இருக்கக்கூடியது என்று சொல்லி அங்கிருந்து இப்போ தில்லை தரிசிக்கிறதுக்காக போகிறார். வீடருள் தில்லை அப்படின்னாரு. இதில் தேமலங்கலனே மாமணி மார்பில் செம்மலங்கயல்கள் செங்கமலத்தின் பூமலங்கையதிர் பாய்வனமாடே புள்ளடம்புதிரை வெள்வளை வாவி தாம் மலங்குகள் தடம்பனை சோலும் தன்மருங்கு தொழுவார்கள் தம் மும்மை மாமலங்களர வீடருள் தில்லை மல்லடம்பதியின் எல்லை வணங்கி. எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல அந்த எல்லையை நாம் வணங்கணும். அது சிதம்பரம் போகின்ற பொழுது எல்லையை வணங்கித்தான் உள்ளே போகணும். சிதம்பரத்தில் இந்த எல்லையை வணங்க சொல்கிறார். தேமலங்கலனை மாமணி மார்பில் செம்மலங்கயல்கள் செங்கமலத்தினர். செம்மல்னா பெருமையுடைய அர்த்தங்க. செம்மல்னா பெருமையுடைய என்று சொல்லி அர்த்தம். அதாவது தேன் பொருந்திய புதிய தாமரை மலர் மாலையும் அணியாகி சிறந்த மணிமாலையும் அணிந்த மாறனுடைய நம்பிகள். அப்படியே சுந்தரர் எப்பொழுதும் தாமரை மலர் மாலை அணிந்து கொண்டிருப்பாராம். அப்படி அணிந்த மார்பையுடைய நம்பிகள் அங்கையல்கள் கண் திண்மையுடைய செந்தாமரை பூக்கள் அசையும்படி அழகிய கயல் மீன்கள் எதிர்வாய. அப்படியே கயல் மீன்கள் எல்லாம்
அப்படி பாய்ந்து கொண்டிருக்கிறது. வண்டுகளும் நீர்ப்பறவைகளும் சத்தித்து கொண்டிருக்கிறது. அப்படியே வாய்க்காலில் இந்த வாவியினின்றும் அலைகளினால் வெள்ளிய சங்குகளும் அசையும் மலங்கு மீன்களும் வயல்களில் சூழ்தற்கிடமாகிய தனது மருங்கிலே போந்து வணங்குவருடைய 3 மலங்களையும் போக்கி வீட்டினை அருள்கின்ற தில்லை என்னும் செல்லும்பதியினது திரு எல்லையை வணங்கி கொண்டு போறாரு. தில்லை போனால் மும்மலங்களற வீடருள் தில்லைனர். 3 மலங்கள் நீக்கி பெருமான் என்ன செய்வானா? வீடு பேரும் நமக்கு கொடுப்பானா. வீடு பேரு கொடுக்கணும்னா முதல்ல நம்ம மலங்கள் நீங்கணும் இல்லைங்களா? அந்த சிதம்பரம் போனோம்னா 3 மலங்கள் நீங்கி நமக்கு வீடு பேரும் கொடுப்பார். மாமலங்கள் அற வீடருள் தில்லை மும்மை மலங்களற வீடருள் தில்லை மல்லடம்பதியின் எல்லை வணங்கி அப்படி சிதம்பரத்தினுடைய எல்லையை வணங்கி கொண்டு போறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள். தேமலங்கள் அப்படின்னார். தேன் பொருந்திய மலர்கள் என்று சொல்லி அந்தனருக்குரிய திரு அடையாள மாலை ஆதலின் தாமரை என்று சொல்லி சுந்தரர் எப்பவுமே மன்னவர் திரு வைதிக திரு ரெண்டும் அவர்கிட்ட இருக்குங்க. ஏன்னா திருமண கோலத்தில் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டதுனால சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கோலத்தோடவே எப்பொழுதும் நான் உன்னை பார்க்கணும். ஏன்னா தடுத்தாட்கொண்டது திருமண கோலங்கிறனால சாமிக்கு ஒரு சுந்தரர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த கோலத்தோடு தான் எப்பொழுதும் நான் உன்னை பார்க்கணும். அவருக்கு இன்னொரு கோலம் இருக்குது. என்ன இருக்குது? அவர் ஒரு ராஜாவுடைய வளர்ப்பு மகன். அவர் நரசிங்க முனையருடைய வளர்ப்பு மகன், இளவரசர். இளவரசர் என்ன எப்படி இருப்பார்? நல்ல நகநட்டெல்லாம் போட்டு நல்ல ஜம்முன்னு இருப்பார் இல்லையா? அந்த தோற்றமும் அவருக்கு இருக்குது. அதான் மன்னவர் திருவும் வைதிக திருவும் தோன்றாம் வரிசைகளை பெருமாள். மன்னவர் திரு என்று சொல்லுவது இளவரசர் கோலம், வைதிக திரு என்று சொல்லுவது இந்த சிவகோலம். திருநீறு, உருத்தராக்கம், மலர் மாலை இதெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய ஒரு தோற்றம். இப்படியெல்லாம் சுந்தரர் அப்படி தான் வருவார் எப்பொழுதும். ஆமாம், அப்படி அலங்கலும் மணி மாலையும் அணிந்த மார்பர் என்று சொல்லி செம்மல்லாம் பெருமையுடையவர் நம்பிகள், ரொம்ப பெருமையுடையவர். அங்கையல்கள் செங்கமலத்தின் பூமலங்க எதிர்வாய்வன என்று சொல்லி அப்படியே கயல் மீன்கள் எல்லாம் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வாய்க்கால் பரப்புகள் எல்லாம் கயல் மீன்கள் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்தில் அழகாலும் அடிவாலும் புரட்சியாலும் பெண்களின் கண்களுக்கு ஓமிக்க கயல் மீன்கள் எப்பொழுதும் பெண்களுடைய கண்களுக்கு ஓமிக்கப்படுவது கயல் மீன்கள், மானனுடைய விழிகள் இதெல்லாம் பெண்களுடைய கண்களுக்கு சொல்லுவாங்க. அங்கையல் அப்படின்னு சொல்றார். புல்லலம் உணர் வண்டு முதலையெனவும் நீர்ப்பறவைகளும் சத்திக்கும் கயல் பாயலும் பூ அசைந்தன என்று சொல்லி அப்படி வண்டுகளும் நீர்ப்பறவைகளும் அங்கு சத்தித்து கொண்டிருக்கிறது. தடாகங்கள் நிறைய குளங்கள் அங்கு இருந்தது என்று சொல்லி தாமரை முதலில் நீர்ப்பூக்கள் நிறைந்திருந்தது என்று சொல்றார். கயல்கள் நம்பி வரும் திசை நோக்கி எதிர்பாய்ந்தன, வலங்கள் நம்பி புகும் திசையாட்டி புனை சூழ்ந்தன என்று சொல்லி தாமரை மலர்கள் அங்கு நிரம்பிருந்தது. கயல் மீன்கள் எல்லாம் நம்பிகளுடைய வரவை நோக்கி அவர்கள் எதிர்பாய்ந்து கொண்டிருந்தது என்று சொல்லி சொல்றார். இப்படி இயற்கை காட்சி ஞான நாட்டமுள்ள நம்பிகளுக்கு அகத்தே ஞான யோக காட்சி என்னை ஊற்றிட்டு என்று சொல்லி சொல்றாரு. தன் வருங்கன்னா தன் என்றது எல்லை என்றதை தலைவன் என்றது. தில்லை எல்லையே தன் பக்கம் வந்து தொழுவார்க்கும் மனநீக்கம் செய்து முக்தி தர வல்லது என்பதாம். தில்லையினுடைய எல்லையை வணங்கினாவே, நான் கூட வீதியை சொன்னேன் இல்லைங்களா, திருவீதியை எல்லையை வணங்கினாவே முக்தி கிடைக்குன்னு சேகோனிய முறையில் சொல்றார். ஆமாம், மும்மலங்கள் ஆனவாதி 3 வழிய பாசங்கள் என்று சொல்லி அதிலாவது கண்மமலத்தில் சஞ்சிதம் அத்துவ சுத்தியாலும் உடல், அதாவது 3 மலங்கள் எப்படி நீங்க அப்படிங்கிறது சொல்றார் பாருங்க. ஆணவமாதி 3 வலிய பாசங்கள் கண்ம மலத்தில் சஞ்சிதம். கண்மலத்தில் 3 இருக்குதுங்க. வினை அப்படிங்கிறது தான் கண்மம். அதில் 3 இருக்கு. என்ன இருக்கு? சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். சஞ்சிதம்னா பழைய வினை, பிராரத்தம்னா இப்போ செய்கிற வினை. பழைய வினையினுடைய ஒரு பக்குவமான ஒரு இது தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். செய்கிறதுனால ஒரு வினை வரும் பாருங்க, அதுக்கு பேர் ஆகாமியன்னு பேர். மொத்தம் 3 வினை. அதில் சஞ்சிதம் எப்போ நீங்கன்னு சொன்னார் பாருங்க. சஞ்சிதம் அத்துவா சுத்தியாலும், குருநாதர் தீர்த்து செய்கிற பொழுது அத்துவா சுத்தி செய்வார், அதில் நீங்கும். உடல் முகந்து கொண்ட பிராரத்தம் அனுபவத்தாலும், இப்போ உடம்பு எடுக்கிறது இந்த வினையின் காரணமாக உடம்பு எடுத்துருக்கிறோம், பிராரத்த வினை அதுக்கு பேர். அது எப்போ நீங்கும்? சிவ புண்ணியங்கள் செய்கின்ற பொழுது நீங்கும். பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது, பூசை செய்கின்ற பொழுது பிராரத்த நீங்கும். அப்புறம் ஆகாமியம், சிவன் ஞானத்தால் அழியும். ஞானம் அடைகின்ற பொழுது ஆகாமியம் நீங்க என்று சொல்லி இப்படி 3 மலங்களும் இப்படிதான் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். மாயாமலம் ஞாயிற்றின் ஒளிவன் விளக்கு போல சிவசக்திகள் அடங்கவும், ஆணவமலம் ஞாயிற்றின் இருள் போல சிவ சந்நிதியின் முன்னர் வழி இழந்து கிடக்கவும் பெற்று கெடுதல். பெருமான வழிபாடு செஞ்சால்
ஆணவமலம் நீங்கிரும் என்று சொல்றார். அதான் வீடருள் தில்லை அப்படிங்கிறார். எப்போ நீங்கள் அப்படி கணப்ப நாயனார் புராணத்துக்கு தான் நமக்கு கணப்ப நாயனாருக்கு எல்லாம் எப்படி நீங்கிச்சு அப்படின்னா, அவர் முழுக்க முழுக்க பெருமான் கூடவே இருந்தார். இந்த 10ஆம் சூத்திரத்தில் வருது இல்லைங்களா, அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க என நீங்கள் மலமாயை தன்னோடு வல்வினைகின்றேன். எப்போ அந்த 3 மலம் நீங்க அப்படின்னா, அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க, எல்லாமே பெருமான் தான், இந்த தொண்டு செய்கிறது கூட எனக்கு பெருமானுடைய திருவருள் தான் அப்படின்னு அந்த எண்ணம் நமக்கு ஒரு தொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு வைங்களேன். இது நான் செய்கிறேன்னு எண்ணத்தில் செஞ்சோம்னா வினை ஏறிட்டு இருக்கோம். இது சாமி கொடுத்துருக்கிறாருங்க, அவர் கொடுக்குற ஒரு வாய்ப்பு நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு செஞ்சேன்னா தான் நமக்கு வினை நீங்குமா. அதே அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க அப்படின்னு, இறைவனை நிற்கின்ற பொழுது கூட எப்படி நிற்கணுமா, ஏகனாகி இறைவனை நிற்கணும். தன்னுடைய நிலையிலிருந்து செய்யாமல் அவனுடைய திருவருளில் கலந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்முடைய அனுபவம், வாழ்க்கையினுடைய அனுபவம் எல்லாமே நம்முடைய வினையின் காரணமாகத்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார்? குருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ நமக்கு இன்பம் வருது, துன்பம் வருது, ரொம்ப கஷ்டம், வெளியிலேயே சொல்ல முடியல, இது எல்லாமே நம்ம செஞ்ச வினை தான். வேற ஒருத்தரும் அது நமக்கு வேறு எங்கேருந்தும் வரல. யாரும் நமக்கு செய்வினை அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம செய்த வினை தான் செய்வினைங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. வேறொருத்தர் நமக்கெல்லாம் சிவனடியார்களை எப்பொழுது யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நம்மளே செய்யக்கூடிய வினை தான் நமக்கு அனுபவமாக வருது. அதான் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அப்படின்னு, அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அப்படின்னு. நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே அவங்க செய்த வினையின் காரணமாகத்தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். நடமாடிய திருவெல்லைப்பால் மேவி தலைமுறை மெய்யில் தொழுதவின் நாவுக்கரசர் புராணத்தில், அதாவது நடமாடி இப்போ எல்லையை வணங்கியிருக்கிறாங்க எல்லா பெரியவங்களும். தில்லைக்கு நாற்புறமும் 10 நாளிகை அளவில் திருநகரம் அளவு காட்டும் குறித்த இடம், வெளியிலிருந்து போவோருக்கு அங்கிருந்து திருநகரம் தொடங்குதலால் அவை எல்லை என பெறுவது. தில்லைக்குள் புகும் அன்பர்கள் அத்திசையில் எல்லையில் வணங்கி புகுதல் மரபு என்று சொல்லி 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த பக்கமே இருக்குமா. இது எல்லைங்கிறது அதுக்கு பக்கத்தில் போனாவே நம்ம அந்த ஒரு வந்துடணும், பெருமான வழிபாடு செய்யக்கூடிய மனநிலைக்கு நம்ம வந்துடணும். வேறு ஏதாவது பேசிட்டு போனால் கூட அது பக்கத்தில் போக 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 நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணி நம்ம மனசை எப்படி கொண்டு வந்துடணும், சாமியினுடைய திருவடியில் அப்படி கொஞ்சம் ஐக்கியமாக கொண்டு வந்துடணும். அதான் மனசை தேர்த்தி பாடுறார் நம்முடைய சுந்தரர். நடமாடிய திரு எல்லைப்பால் மேவி தலைமுறை மெய்யினால் தொழுதவின் மல்கு தேவரை முதல் அனைத்து உயிர்களும் வணங்க வேண்டின எல்லாம் நல்கு தில்லை சூழ் திரு எல்லை பணிந்தனர் ஞானவார் அமுதம் உண்டார் என்று சொல்லி. இப்போ பாருங்க, நாவுக்கரசு பெருமானும் எல்லையை வணங்கியிருக்கிறார், அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானும் எல்லையை வணங்கியிருக்கிறார். இப்போ சுந்தரரும் எல்லை வணங்கிட்டு போகிறார். பாருங்களேன், எல்லாரும் ஒரே மாதிரி செய்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே காலம் கிடையாது. சுந்தரர் காலம் வேற, நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமான் காலம் ஒன்று. ஆனால் தனித்தனியாக போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய மனம் எல்லாம் ஒரே மாதிரி வழிபாட்டில் இருக்கு. அதான் நம்ம ரொம்ப முக்கியங்க. மல்கு தேவரை முதல் அனைத்து உயிர்களும் வணங்க வேண்டின எல்லாம் நல்கு தில்லை சொல் திரு எல்லை பணிந்தனர் ஞானவார் அமுதம் உண்டார். யார்? ஞானசம்பந்த பெருமான் எல்லை பணிந்து தான் போயிருக்கிறார். உயிர்கள் இங்கு வரும் முன் நமக்கு நம்ம கொண்டு போய் செவத்தில் முட்டித்தான் காரம் நிறுத்துவோம். நம்மளுடைய அறிவு அப்படி இல்லைங்களா? ஆமாம், கொஞ்சமாவது தள்ளி நிறுத்திட்டு தான் கோயிலுக்கு போகணுங்க. அதுதான் முறை. என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. அதுங்கெல்லாம் அப்படி இல்லை. கொஞ்சம் அதாவது ஞானசம்பந்த பெருமான் கோயிலுக்கு போனார்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே பல்லக்கிலிருந்து கீழே இறங்கிடுவார். கீழே இறங்கி அந்த தளத்தில் பெரியவங்க அவருக்கு முன்னாடி நாயன்மார்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை வணங்கிட்டு போவார். அதான் ஞானசம்பந்த பெருமான் வழிபாடு செஞ்ச முறை. சேயனூர் போகிறார். சண்டீஸ்வர நாயனார் அவதாரம் செய்த சேயனூர் போகிறார். சேயனூர் போகிற பொழுது அங்கே அந்த ஊர் எல்லையிலேயே பள்ளக்கூட்டை இறங்கிடுறார். ஏன்னா சண்டீஸ்வர நாயனார் இவர் காலத்துக்கு முற்பட்டவர். சண்டீஸ்வர நாயனார் திருவடியை வணங்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிறார் கோயிலுக்கு. மதுரையம்பதி போகிறார். மதுரையம்பதி போகிற பொழுது இவருக்கு முன்னாடி இருந்தவர் மூர்த்தி நாயனார், மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார். உள்ளே போகிற பொழுது என்ன பண்ணுறாருன்னா, மூர்த்தி நாயனாருடைய திருவடியை வணங்கிட்டு அப்புறமா உள்ளே போகிறார். மூர்த்தி நாயனார் கலர் வணங்கி பரிசைக்கிற பெருமாள். இதெல்லாம் நமக்கு பாடம். பெரியவங்களை எப்படி நம்ம மதிக்கணும். இப்போ எப்படி சுந்தரர் அப்பர் சாமிகளை ஆட்கொண்ட திருவதிக்குள்ளே போகிறதில்ல,
ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த சீர்காழிக்குள்ளேயும் போக மாட்டார், அங்கேயும் போக மாட்டார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த திருவாலங்காட்டுக்குள்ளே போகிறதில்லை. போகாத இருந்த இடத்துல எல்லாம் சாமி போய் காட்சி கொடுத்தாரு. அதுதான் பெரிய வேலை. இவங்க எங்கெங்க எல்லாம் உள்ளே போகலையோ அந்தந்த தளத்துல எல்லாம் இறைவன் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்தார். இதே மாதிரி தான் சுந்தரர் வந்து சீர்காழிக்குள்ளே போகிறதில்ல. ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்ததுனால அங்கே போகிறதில்ல. இவர் இடம் வந்து ஊர் எல்லையை வளமாக சுற்றிட்டு வர்றார் சுந்தரர். சாமி என்ன பண்ணாரா, அவர் இடமா சுற்றிட்டு வந்து உமையம்மையோட விடை காட்சி கொடுத்துருக்கிறார் சாமி. காதில்வெண் குளையனை கடுமல வளநகர் கண்டு கொண்டேனேன்னு பாடுறாங்க. உள்ளுக்குள்ளே போகிறதில்ல. அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த பதி உள்ளே போகிறதில்ல ஞானசம்பந்த பெருமான். இறைவன் இரவு 12 மணிக்கு மேலே சாமி வர்றார். சாமி வந்து அவருக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி கொடுக்குறார். இப்படி பெரியவங்களை மதித்ததுனால அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு சாமி வந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. சிவத்தின் தன்மை அடையும் என்பதை மும்மை மா மலங்களற வீடருள் என்று சொல்லி அங்கே சிதம்பரம் போனால் அந்த ஆன்மா கண்டிப்பாக திருவடி அடையும் அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்த திருப்பாட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாங்களா? சரி. தேமலங்கலனை மாமணி இதை பார்த்துட்டோமா? மல்லடம்பதியின் எல்லை வணங்கி பண்ணி கொன்றை தானே பார்க்கணும். 92 பார்த்துட்டோம் இல்லையா? இல்லையா 92 பார்க்கணுமா? எந்த பாட்டு? தேமலங்கலனியா? 93 பார்க்கணும். 92 பார்த்துட்டோம். 93 பார்க்கணும் இல்லைங்களா? பாட்டு சொல்லுங்க. இதுல ஒண்ணு மட்டும் மாறி வர மாட்டிருக்கு. சரி சரி எடுத்துட்டு இல்லை இருக்கு. நாத சூதவகலம் சரணம் சூழ் நாளிகேரம் இளவங்க நரந்தம் பூகர் ஞாழல் குளிர்வாலை மதுகம் புதலும் வஞ்சிபல எங்கும் நெருங்கி மேக சாலமலி சோலைகளாகி மீது கோகிலம் இடைந்து மிளற்ற போக பூமியினம் மிக்கு விளங்கும் புறம்புனை கடந்து புகுந்தார். இந்த சோலைகள் எல்லாம் இருக்கு, நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் கடந்து போறார். மாமுதலை மரங்கள் எவ்விடத்தும் செறிந்து மேகம் மண்டலம் வரை ஓங்கி வளர்ந்த சோலைகளாகிய அவற்றில் குயில்கள் கூவ, சோலைகள் எல்லாம் நிரம்ப இருக்கிறது. அந்த குயில் எல்லாம் அங்கே கூவிக்கொண்டிருக்கிறது. தேவலோகத்தை விட மிக பொலிவுடன் விளங்கும் அழகிய புறமுனையும் கடந்து புகுந்தார். அது எப்படி இருக்குன்னா தேவலோகத்தை விட சிறந்த ஒரு இடமா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்றார். அந்த நாவல் மரங்கள், சூதம்னா மாமரங்க, வகுலம்னா மகிழ மரம், நாளிகேசரம்னா தென்னை மரங்கள், கேசரம் அப்படின்னா நாளிகேரம்னா தென்னை மரங்கள் எல்லாம் சூழ்ந்த சோலைகள், அங்கு இழுப்பை மரங்கள் எல்லாம் இருக்குது, தண்ணீரை மிகுந்து குளிர் வாழைகள் இருக்கிறது என்று சொல்லி அப்படி அதையெல்லாம் கடந்து போறார். மீது கோகிலம் இடைந்து விளக்க என்று சொல்லி மரங்கள் மேலிருந்து குயில் கூட்டங்கள் எல்லாம் இனிமையாக கூவிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய ஞானசம்பந்த வாதபுரடிகள் கூட பாடுறாரு இல்லைங்க, குயில் பத்தில் கீதம் இனிய குயிலே
கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோதிமணி முடி சொல்ல சொல்லிருந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கோவாய் என்று சொல்லி நம்முடைய திருவாசகத்தில் கூட குயிலை பற்றி குயில் பத்தில் வருதுங்க. அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் இது மாதிரி அங்கே வருகின்ற பொழுது தில்லையை வழிபாடு செய்ய வரார். அப்படி வர்ற பொழுது உலகத்தாரை பார்த்து குயில்கள் எல்லாம் போய் சொல்லிச்சான். என்ன சொல்லுச்சுன்னா, உங்களுக்கு பிறவி நீங்கணும்னா அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் வந்துட்டுருக்கிறார், அவரை போய் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு பிறவி நீங்கன்னு குயில்கள் சொன்னதாக நமக்கு சேக்கிழார் பெருமான் பாடுறார். ஆமாம், அதை சொல்றார். அறிவில் பெரியவர் அயல்நெல் பனைவயல் அவை பிற்படும் வகை அணைகின்றார், பிறவி பவனறி விடுவீர் இருவினை பெருகி தொடர்பினி உரு பாசம் பறிவுற்றிட அணையும் என்று இருபுடை பயில் சொல் சினைமிசை குயில் கூவும் என்று சொல்லி இது எதில் வருதுன்னா நாவுக்கரசுடைய புராணத்தில் வருதுங்க. நாவுக்கரசு பெருமான் அப்படி வந்துட்டுருக்கிறார். அவர் பாட்டுக்கு வயதான ஒரு கோலம் இல்லைங்களா, 80 வயது அப்படி அவர் வந்துட்டுருக்கிறார். சிதம்பரத்தை வழிபாடு செய்கிறதுக்கு முதல்ல அந்த சோலைகளை எல்லாம் வணங்குறார். ஏன்னா அந்த மலர் கொடுக்கக்கூடிய மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பெரிய பெரிய ஞானியர்கள் பெருமான் திருவடி அடையிறதுக்காக அடுத்த அவங்க முக்தி அடையாமல் ஆனால் பெரிய ஞானிகளாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் மலர் செடிகளாக அவதரித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அந்த மலர் செடிகளை எல்லாம் பார்க்குற பொழுது அப்பர் சாமிகள் வணங்குறார். அது ஏன்னா இறைவனுடைய திருவடிக்கு போகக்கூடியது மலர் இல்லைங்களா. நந்தவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கோயில் அப்படின்னா நந்தவனம் ரொம்ப முக்கியம். அப்படியெல்லாம் வணங்கி கொண்டு செல்றார். அப்படி அவரை பார்த்துட்டு அந்த குயில்கள் எல்லாம் போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லுதான், உங்களுக்கு பிறவி பிணி நீங்கணும்னா அந்த அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் வராரு, அவரை போய் வணங்குங்க என்று சொல்லி அப்படி வணங்கி சொல்லி குயில் சொன்னதாக சொல்கிறார். அப்புறம் அந்த குயில் என்ன செஞ்சுச்சா, அப்பர் சாமிகள்கிட்ட அரகர அரகர அரகரன்னு சொல்லிச்சான். அதுவும் பெரிய புராணத்தில் அந்த சரியத்தில் வருதுங்க. அப்படியே சிவமொழி பயிலும் அப்படின்னு சொல்லுவார். அரகர அரகரன்னு சொல்லி அந்த குயில் எல்லாம் சொல்லிச்சு என்று சொல்லுவார். அரகர அப்படிங்கிறது முருகனுக்கு நாம் சொல்கிறோம், ஆனால் சிவநாமம் தான் அர 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 அர. ஆமாம், இன்னொன்று சொல்லாங்க, அரகர நம்ம பார்வதி பதையை சொல்கிறாங்க இல்லைங்களா, அது ஒரு தடவை சொன்னால் அதுக்கு எங்கே கைலாயத்தில் போய் கேட்கும், சிவபெருமான் பார்வதிக்கு போய் கேட்கும். அரகர அப்படிங்கிற நாமம் ரொம்ப உயர்ந்த நாமம். அரகர அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த நாமம். அரண் நாமமே சூழ்க அப்படின்னு சொல்ல முடியாது, வாழ்க நேரத்தில் சொல்கிறார் இல்லைங்களா, அரண் நாமமே சூழ்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி வன்னி கொன்றை வழி சண்பக மாற மலர்பலாசொடு செருந்தி மந்தாரம் கன்னிகாரம் குரவங் கமழ் புன்னை கற்பு பாடலங் கோவிலம் ஓங்கி துண்ணு சாதி மறு மாலதி மொவ்வ துதைந்த நந்திகர வீரமடைந்த பன்மலர் புனித நந்தனவனங்கள் பணிந்து சென்ற நன்மனங்கமல் தாரான். பாருங்க, நந்தவனத்தை பார்த்து வணங்கி கொண்டு தான் உள்ள போகிறார். எப்படி அப்பர் சாமிகள் வணங்கி கொண்டு போனாரோ அதே மாதிரி சுந்தரரும் வணங்கிட்டு போகிறார். பன்மலர் புனித நந்தன வனங்கள் பணிந்து சென்றனன் மணங்கமல் தாரான். அப்போ நந்தவனத்தில் நம்ம எச்சில் உமியறதோ மற்ற எந்த ஒரு தீமையான செயலும் செய்யக்கூடாது. அவர் நந்தவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சேரமான் பெருமாள் நாயனார் எவ்வளோ பெரிய அரசர். சேரமான் பெருமாள் நாயனார் என்ன பண்ணுவாராம், அவர் காலையில் விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுவார். விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒரு ராஜா, நான் சொல்கிறது நம்மளை மாதிரி சாதாரணமான ஆள் இல்லை, பெரிய மகாராஜா எந்திரிச்சு என்ன பண்ணுவார்னா, முதல்ல விடியறதுக்கு முன்னாடி குளத்தில் குளிப்பார். குளத்தில் குளிச்சுட்டு உடம்பு பூரா திருநீர் பூசுவார். திருநீர் பூசிட்டு முதல்ல போய் என்ன பண்ணுவாராம், நந்தவனத்தில் போய் தண்ணி கட்டுறது களை எடுக்கிறது இதெல்லாம் பண்ணுவார். அதற்கு பிறகு அந்த மலரெல்லாம் பறித்து அதை மாலையாக கோர்த்து அஞ்சை களத்தில் இருக்கக்கூடிய பெருமானை கொண்டே சாற்றுவார். அந்த பெரிய புராணத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, சேக்கிழார் பெருமான் உலக இயல்பும் அரச இயல்பும் உறுதியல்ல என்று உணர்வார் அப்படின்னார். அப்போ அந்த அரச வாழ்க்கை, இந்த உலகியல் செல்வங்கள் இதெல்லாம் ஒன்றும் கூட வராது எதுவுமே அப்படின்னு அவர் எந்த வயசில் தெரிஞ்சிருக்காரு தெரியுங்களா, 20 வயசுலைங்க. 20 வயசுலேயே அவர் ராஜாவாயிட்டார். ஆமாம், சுந்தரரை தோழமை கொள்ளுவதற்கு முன்பாகவே ராஜாவாயிட்டார். யார், சேரமான் பெருமாள் நாயனார். அப்போவே அவருக்கு அந்த ஞானம் வந்திருக்குது. உலக இயல்பும் அரசு இயல்பும்
உறுதியல்ல என்று உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவனப் பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டு அணைந்து அஞ்சை கழுத்து பெருமானுக்கு சாற்றினார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொன்னார். செஞ்சது யாருன்னா ஒரு பெரிய மகாராஜா. நம்ம ஒரு சீமார் எடுத்து கோயிலில் கூட்டுறதுன்னா இப்படி பார்ப்போம், யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் செய்கிறதுக்காக நான் கோயிலுக்கு வந்தேன் அப்படி நம்ம நினைப்போம் இல்லைங்களா? இயல்பு. அதாவது அப்படி நான் என்ன நினச்சி சொல்கிறேன், நீங்களாம் அப்படி நினைக்க மாட்டீங்க, இதை என்ன நான் சொல்லிக்கிறேன். அப்படியெல்லாம் பார்த்து நம்ம கௌரவம் பார்த்து தொண்டு செய்கிறோம். ஆனால் சேரமாள் பெருமான் நாயனார் மங்கையர்க்கரசியார் எவ்வளோ பெரிய தேவி, ஒப்பெருந்தேவி, நின்றசி நெடுமாறனாருடைய மனைவியார் இல்லையா? அம்மா என்ன செய்வாங்களாம், சீமாத்தை எடுத்து கூட்டுவாங்களாம் மதுரை என்பதில். ஞானசம்பந்த பெருமான் பாடுறாருங்க, மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவினார். அது ரொம்ப முக்கியம். பணி செய்து நாள்தோறும் பரவி சீமாத்தை எடுத்து கூட்டுறாங்க அம்மா. ஞானசம்பந்த பெருமானுக்கு அது தெரிஞ்சிருக்குது, பாடுறார். பரவுதல் அப்படின்னா பெருமானை வழிபாடு செய்கிறது, பணி செய்கிறது அப்படின்னா மலர் தொடுத்து கொடுக்கறது, சீமார் எடுத்து கூட்டுறது, இது மாதிரி குலவார பணி எல்லாம் செய்கிறது. அது மாதிரியெல்லாம் அம்மா செஞ்சுருக்கிறேன். ஒரு பெரிய அரசமாதேவி செஞ்சுருக்கிறேன். அதனால தான் அவங்க மங்கையருக்கு தனி அரசி அப்படின்னு சேக்கிழ பெருமான் சொன்னார். பாண்டி நாட்டில் கணவன் சமண சமயத்தில் இருக்கிறாரு, நாடே சமணத்தில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டையே மாற்றிருக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளோ பெரியவங்களாக இருப்பாங்க. மங்கையருக்கு தனியரசு எங்கள் தெய்வம் அப்படின்னாரு சேக்கிழ பெருமான். மங்கையருக்கு தனியரசி எங்கள் தெய்வம். அதனால தான் அந்த அம்மா திருவடியை வணங்குறவங்க எல்லாத்தையும் நான் வணங்கிக்கிறேன் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். மங்கையருக்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர்குல குலக்கொழுந்து வழக்கை மானி செங்கமல திருமடந்தை கண்ணி நாடால் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலே இருந்தமிழ்நாடுற்ற இடர் நீங்கி தங்கள் பொங்கலிவெண் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமேனர். மங்கையர்க்கரசியை வணங்கிக்கிறேன்னு சொல்லலை சேக்கிழ பெருமான். மங்கையர்க்கரசி அம்மாவை யாரெல்லாம் வணங்கிக்கிறாங்களோ அவங்க திருவடியை நான் வணங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ எவ்வளோ பெரியவங்களாக இருப்பாங்க பாருங்க. அதுதான் தொண்டு தான் அவங்க முக்கியம். ஆமாம், பெருமானுக்கு நம்ம செய்யக்கூடிய தொண்டு தான் முக்கியம். இப்படி வன்மலர் புனித நந்தன வனங்கள் பணிந்து சென்றனன் மணங்கமல் தாரான் பாருங்க. அந்த தாமரை மாலை அணிந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன செய்கிறாரு, அப்படியே அந்த நந்தவனங்களை எல்லாம் வணங்கி கொண்டு போகிறார். அதான் நமக்கு பாடம் சொல்கிறாரு, எப்படி நம்ம போகணும், ஒரு கோயிலுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பாட்டில் என்னென்ன மரங்கள், அதாவது செடிகள் எல்லாம் இதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பன்மலர் வன்னி கொன்றை முதலிய பூமரங்கள் ஓங்கியும் ஜாதி முதலிய பூங்கொடிகள் நிரம்பியும் நந்தியாவட்டம் முதலிய பூச்செடிகள் நெருங்கியும் உள்ள நந்தவனங்களை பணிந்து கொண்டு நம்பிகள் மேற் சென்றார். பன்மலர் புனித நந்தவனங்கள் இறைவனது பூசனை கேட்ட பூ, இலை, வேர். ஒரு சில பூக்கள் சாமிக்கு போடலாம், இலை போடலாம், வேர்களும் பெருமானுக்கு அர்ச்சனைக்காகும். அப்படி சில வேர்கள், பெட்டி வேர் போன்ற வேர்கள் எல்லாம் இருக்கு என்று சொல்லி செங்கமலத்தின் பூ வாவி என்று சொல்லி சொல்றார். வன்னி, கொன்றை, வாழை, சண்பகம் இதெல்லாம். கூவிலம் என்று சொல்லுவது வில்வங்க. பாடலம்னா பாதிரி. ஆமாம். குரவம்னா குராமரம் என்று சொல்லி கூவிலம். வில்வத்துக்கு பேர் கூவிலம். திருமுறைகளில் கூவிலம்னு வந்தால் வில்வமுங்க. செருந்தி, சிவபூசைக்குரிய மஞ்சள் பூ தான் செருந்தி மலர் என்று சொல்லுவது. செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலியுரை செல்வர்தாமை என்று சொல்லி தேவாரம். செருந்தி காலை ஏகநகம் மலர்கின்ற சாய்க்காடு என்று சொல்லி இறைவனுக்கு உகந்த மலரெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆத்தி மலரும் செழுந்தளிரும் முதலா அருகு வளர் குறவில் பூத்த மலர்கள் தம் தெரிந்து புனிதர் செடில திருமுடி மேல் சாத்தலாகும் திருப்பள்ளி தாமம் என்று சொல்லி சண்டீச நாயனாருடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இக்காலத்து நந்தவன திருப்பணி செய்யும் அன்பர்கள் இதனை கண்டு இவ்வகை மரங்களை வைத்து வளர்த்தல் மிக பயன் தரும் சிவபுண்ணியமாம் கோட்டுப்பூக்களை தரும் நந்தவனங்களை இந்நாளில் காணல் அரிதாயிரமே வருந்தத்தக்கது என்று சொல்லி இப்படியெல்லாம் நந்தவனங்கள் செய்கின்றவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு செய்யணும். ஜாதி, மல்லிகை, முல்லை இதெல்லாம் கொடி வகை சார்ந்தது. நந்தியாவட்டம், கரவேரம், அலரி. அரளி இல்லைங்க, அலரின்னு தான் திருமுறைகளில் வருது. அதுக்கு பேர் கரவீரம்னு பேருங்க. இதெல்லாம் நம்ம நிலப்பூச்செடிகள் என்று சொல்லி புனித நந்தனவனங்கள். புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு என்று சொல்லுவது போல இறைவன் பூசனைக்குரிய இன்றியமையாத பொருள்களை இவை உதவுவை. ஆதலான இங்குள்ள மரம் முதலியவை சிவபுண்ணியம் செய்தலே அன்றி ஒரு பாவம் செய்யாத உருவமான ஓருயிருக்கு
ஓர் உயிர்களாலும் புனித அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பணிந்து சென்றனன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதை என்ன சொல்றாருன்னா, சிவப்புண்ணிய உரையில ஏன் பணிந்து போனாங்க அப்படின்னா, மேற்கூறியவாற்றால் அவை சிவ உண்ணிய பொருள்களாதலின் அவற்றை வணங்க வேண்டிய தகுதி காட்ட பெற்றது. அந்த மலரெல்லாம் என்ன பாவம் செஞ்சது? ஒரு பாவம் செய்யல, பெருமானுடைய திருவடிக்கு நேரம் போகுது. அது என்னன்னா, மிக புனிதமாகிய உயிர்களே தவ விசேடத்தால் சிவபூசனைக்குரிய பூ மரம் செடி கொடிகளாக இருப்பவையாம். பாருங்க, நல்ல தவம் செஞ்ச ஆன்மாக்கள் தான் மலர் செடியாக மலர் மரமாக இருந்து பெருமானுடைய திருவடிக்கு போய் சேருமா. அதான் நல்ல தவம் செய்த ஆன்மாக்கள் என்று சொல்லி தவ விசேடத்தால் சிவபூசனைக்குரிய பூ மரம் செடி கொடிகளாக இருப்பவையாம். இவ்வகை சென்மம் எடுக்குமாறு ஒரு முனிவர் வரம் பெற்ற சரிதமும் சிவ ரகசியத்தில் கேட்கப்படும். பாருங்க, ஒரு முனிவர் வரமே கேட்டிருக்கிறார் பெருமான்கிட்ட. ஏன் இப்படி நான் இருந்து என்ன பண்ணுறது, ஒரு மலர் செடியாக ஒரு மலராக நான் அடுத்த பிறப்பில் இருந்தால் கூட பெருமான் திருவடிக்கு போய் சேருவனே என்று சொல்லி ஒரு முனிவரே வரம் கேட்டிருக்கிறாரா. மணங்கமல் தாரன் வாசனுடைய திரு அடையாள மாலை ஆகிய தாமரை மாலை அணிந்த நம்பிகள் இவ்வாறே மேலே நீர்ப்பூத்தரும் பாவிகளை குறிக்கும் போதும் தேமலங்கலனை மாமணி மார்பில் செம்மல் என்று சொல்லி இப்படியெல்லாம் சுந்தரர் வணங்கி கொண்டு போகிறார். அப்படி வணங்கி கொண்டு சென்று இன்னும் தில்லையம்பதி போய் சேரல. அது இன்னும் 2 வாரம் ஆகும் போகிறதுக்கு. பக்கத்தில் போயிட்டாரு, ஆனால் உள்ளே போகிறதுக்கு இன்னும் அடுத்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. எப்படின்னா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் அவரை வணங்குறாங்க, இவரும் வணங்குறாரு. ஏன்னா சுந்தரர் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரர் வராருன்னு சொல்லி எல்லாரும் வணங்குறாங்க. இவர் சிதம்பரத்தில் கூத்த பெருமானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அடியார்கள் இவங்கெல்லாம், அதனால் இவரும் வணங்குறாரா. யாரும் முன்னாடி வணங்குனாங்கன்னு என்னால் தெரியல, சொல்ல முடியலைங்கிறார் சேக்கிழ பெருமாள். அப்படி ஒரே நேரத்தில் எல்லாம் விழுந்து வணங்குனாங்களாம். சுந்தரர் முதல்ல வணங்கினாரா, இல்லை அவர் எதிர்கொண்டு வரவேற்ற அடியார்கள் முதல்ல வணங்கினாங்களா, யாரும் முன்னாடி வணங்கினாலும் என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறார். ஆமாம், அன்பின் வந்தெதிர்கொண்ட சீரடியார்களோ நம்பி ஆதுர தாமோ யாவர் முன்பு இறைஞ்சனர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி அப்படிவார் சேக்கிழ. அப்படி வணங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கணும். என்றும் இன்பம் பெருகுமையினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வடாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் வங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகம்.